கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபையும் தயவும் நம் யாவரோடும் கூட இருப்பதாக. இப்பொழுது நம் தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து சொல்கிறோம். தேவ செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனம். இந்த மாதத்திற்கென்று நமக்கென்று கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை தான் நாம் வாசிக்க போகிறோம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனம். அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யம் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். அந்த வசனத்தின் முதல் பகுதி மீண்டும் ஒரு விஷயம் வாசிக்கிறேன். கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். இந்த வசனத்தை கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு ஒரு வாக்குத்தத்த வசனமாய் கொடுத்து, இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மளை எப்படி நடத்த போகிறார், எப்படி அவர் நம்மளுக்கு வெளிப்பட போகிறார், இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மளை எப்படி ஆசீர்வதிக்க போகிறார், அதே நேரத்தில் நமக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா வல்லமைகள் என்றும் கர்த்தர் எப்படியெல்லாம் தம்மை வெளிப்படுத்தி நம்மளை காக்க போகிறார் என்பதற்கு அடையாளமாய் தேவன் இந்த வாக்குத்தத்த வசனத்தை இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்தார். அதிலேயும் நாம் அதை குறித்து தான் நாம் அநேக கூட்டங்களிலே, எல்லா கூட்டங்களிலும் அதை குறித்து தான் நாம் தியானித்து வருகிறோம். தேவன் அதை வைத்து நம்மளோடு பேசிக் கொண்டு வருகிறார். அதிலே தான் அதே வசனத்தை வைத்துதான் நாம் இன்றைக்கும் தியானிக்க போகிறோம். அதில் ஒரே ஒரு வார்த்தையை நாம் வைத்து தியானிக்க போகிறோம். அந்த வார்த்தை தான், அந்த வசனத்தின் நடுப்பகுதி இப்படியா சொல்லுகிறது: மகத்துவமும் உம்முடையவைகள். மகத்துவமும் உம்முடையவைகள். இன்றைக்கு தேவனுடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிற தேவ செய்தியின் தலைப்பானது, தேவன் மகத்துவமுடையவராய் காணப்படுகிறார், அல்லது அவர் மகத்துவமுடையவர் என்பதை குறித்து தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். தேவன் தம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மளோடு பேசும்படியாகவும், இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தர் நம்முடைய விடுதலையும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் கர்த்தருடைய வழிநடத்தலையும் நாம் பெற்றுக்கொண்டு அவருக்கு உகந்தவர்களாய் தேவன் நம்மளை நடத்தும்படியாய், கர்த்தர் தேவ செய்தி மூலமாய் நம்மளோடு பேசும்படியாய் ஒரு நிமிடம் தேவ செய்திக்காய் நாம் ஜெபம் செய்வோம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கூட இருக்கிறக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய மகத்துவங்களை குறித்து நீர் எங்களோடு இடைபடுவீராக. ஆண்டவரே, உடைய வார்த்தைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். நீர் எங்களோடு பேசுவீராக. எல்லா சுய மாமிசம் எல்லாம் மறைக்கப்பட்டு, எல்லா சோர்வுகள், தூக்க மயக்கங்கள் எல்லாம் நிர்மூலமாக்கப்பட்டு, தேவனுடைய வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்திலே தங்கும்படியாய் எங்கள் யாவருடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனையுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். தேவன் மாத்திரமே, நீ உடைய மாத்திரமே பிரஸ்தாபப்படுவதாக. நீரே பேசி அருளுவீராக. எல்லா துதி கனமையும் நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29:11 நாம் வாசித்தபடி கர்த்தர் மகத்துவமுடையவராய் காணப்படுகிறார். அவர் நம்முடைய ஜீவியத்திலே அவர் மகத்துவம் உள்ளவராய் காணப்படுகிறார். அவர் ஜெயம் கொண்டவராய் காணப்படுகிறார். எல்லாவற்றையும் ஜெயித்தவராய் காணப்படுகிறபடினால் நம்மளையும் ஜெயம் கொண்டவர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். அவர் மாட்சிமை உள்ளவராய் அவர் காணப்படுகிறார் என்று சொல்லி கடந்த நாட்கள் நாம் பார்த்தோம். யெசூரனின் தேவனாய் வெளிப்படுகிறார். அப்படி யெசூரனின் தேவனாய் நம்மளுக்கு வெளிப்படும் போது அநேக அற்புத அடையங்கள், அநேக காரியங்களும் நம்மளோடு துணை நின்று நம்மளை அழைக்கிறவராகவும் தம்முடைய ஊழியத்திலே நிலைநிறுத்துகிறவராயும் காணப்படுகிறார் என்பதை நாம் பார்த்தோம். அதே போல இன்றைக்கு தேவன் எப்படி வெளிப்படுகிறார்? அவர் மகத்துவம் உள்ளவராய் காணப்படுகிறார். அப்ப நம்முடைய ஜீவியத்திலே அவர் இந்த நாட்களிலே, இந்த மாதத்திலே மகத்துவம் உள்ள கர்த்தராய் அவர் வெளிப்பட போகிறார். மகத்துவம் என்றால் என்ன அர்த்தம்? வேதம் அதை என்ன எதை சொல்லுகிறது? மகத்துவம் என்றால் அது ஒரு தேவனுடைய மேன்மை அல்லது அவருடைய அதிகாரத்தை காட்டுகிறது. அவரால் செய்யப்படுகிற காரியங்கள் அல்லது அவருடைய மேன்மையின் அந்த வார்த்தைகள் இருக்கல்லவா, மேன்மையின் கிரியைகள் இருக்கல்லவா, அதுதான் மகத்துவம் என்று சொல்லப்படுகிறது. உதாரணத்திற்கு லூக்காவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 42வது வசனம். லூக்காவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 42வது வசனத்துல நீங்க வாசிக்கும் போது, அங்கு கிறிஸ்து செய்த ஒரு காரியத்தின் நிமித்தமாய் அந்த வசனம் அங்க இருக்கிற ஜனங்கள் சொல்றாங்க பாருங்க, அவன் சமீபத்து வருகை 43வது வசனம். அப்பொழுது எல்லாரும் தேவனுடைய மகத்துவத்தை குறித்து பிரமித்தார்கள். அங்க என்ன நடக்கிறது? அங்கு ஒரு பிசாசு பிடித்தவன் வருகிறான். அவனுடைய தகப்பன் அந்த பிசாசு பிடித்த மகனை கூட்டு வருகிறான்.
கூட்டு வந்த உடனே சீசர்கிட்ட கொண்டு வர்றாங்க. சீசர்களால் அவனை அதை துரத்த முடியல. உடனே இயேசு கிறிஸ்து அப்பதான் மலையிலிருந்து இறங்கி வர்றாரு. இறங்கி வந்து அங்க அங்க மலையில இருந்து இறங்கி வர்றாரு. மத்தேயு 17 பாத்தீங்கன்னா மறுரூப மலை என்று போட்டு இருக்கும். அந்த மறுரூப மலையில இருந்து இறங்கி வர்றாரு. வந்த உடனே இந்த தகப்பன் போய் அவர் இயேசுவின் இடத்துல சொன்ன உடனே அங்க இயேசுவானவர் வந்து அந்த 42 சொல்லுது பாருங்க, வசனம் 42 சொல்லுகிறது, அவன் சமீபத்து வருகையில் பிசாசு அவனை கீழே தள்ளி அலக்களித்தது. இயேசு அந்த அசுத்தாவை அதட்டி இளைஞனை குணமாக்கி அவன் தகப்பனிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தார். இங்கு இயேசுவானவர் ஒரு கிரியை செய்கிறார். அவனுக்குள்ள இருந்த பிசாசை இயேசுவானவர் அதட்டுறாரு. அதட்டின உடனே அவன் குணமாகிறான். குணமான உடனே அவனுடைய தகப்பனிடத்துல வரும். இங்க இயேசு கிரியை செய்கிறார். தேவனால் கொடுக்கப்பட்ட வல்லமையை கொண்டு, தேவனுடைய நாமத்தை கொண்டு அங்க கிரியை செய்த உடனே அங்க பிசாசானவன் போன உடனே எங்க என்ன நடக்கிறது? ஜனங்கள் அவருடைய தேவனுடைய மகத்துவத்தை குறித்து பிரமித்தார்கள். இங்க தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது, தேவனுடைய அதிகாரம் வெளிப்படுகிறது. உடனே அங்க என்ன நடக்குது? பிசாசானவன் ஓடி போகிறான். உடனே தேவனுடைய மகத்துவங்களை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள், ஜனங்கள் பிரமித்தார்கள். அப்ப தேவன் இந்த மாதத்திலே நமக்கு மகத்துவம் உள்ளவராய் காணப்படுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் நம்மளை கொண்டு அநேக காரியங்களை செய்ய போகிறார். அதன் நிமித்தமாய் நம்மளோடு இருக்கிற ஜனங்கள் தேவனுடைய மகத்துவத்தை அறிந்து கொள்ள போகிறார்கள். தேவன் இந்த மாதத்திலே மகத்துவம் உள்ளவராய் நம்மளுக்கு இருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? பிசாசானவன் ஓடி போக போகிறான். குணமாக வேண்டிய காரியத்திலே நாம் குணமாக போகிறோம். அதன் நிமித்தமாய் நாம் தேவனோடு சேர்க்கப்பட போகிறோம். அதன் நிமித்தமாய் தேவனுடைய நாமங்கள், அவருடைய அதிகாரங்கள், அவரை குறித்ததான அந்த துதியானது ஜனங்களிடத்திலே பிரமிப்பை கொண்டு வரப்போகிறது. அப்ப இந்த மாதத்திலே கர்த்தர் மகத்துவம் உள்ளவராய் காணப்படுகிறார் என்றால் சகலத்திலும் நாம் அதிகாரம் பெற்றவர்களாய் காணப்பட போகிறோம். நம்மளை ஒடுக்குகிற, நம்மளை நிர்மூலமாக்க நினைக்கிற, நம்மளை போராட்டத்தில் வைத்திருக்கிற, நம்மளோடு ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கிற காரியத்திலே நாம் ஜெயித்தவர்களாய் நாம் காணப்பட போகிறோம். அப்ப தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, அவர் மகத்துவம் உள்ளவராய் நம்மளுக்கு காணப்படுகிறார். அப்படி அவர் மகத்துவம் உள்ளவராய் நம்மளுக்கு காணப்படும் போது அங்க என்ன நடக்கிறது? ஒன்னு, அவருடைய அதிகாரம் நம்மளுக்கு கொடுக்கப்படுது. ரெண்டாவது, அங்க என்ன நடக்குது பாருங்க. வசனம் சொல்லுது, 1 சாமுவேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம். அவர் மகத்துவம் உள்ளவராய் நமக்கு வர்றார் என்றால் அங்க என்ன செய்கிறார்? 1 சாமுவேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு தமக்கு ஜனமாகி கொள்ளும்படி பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். தேவன் நம்மளுக்கு மகத்துவம் உள்ளவராய் வெளிப்படுகிறபடியினால் பிசாசானவன் ஓடுகிறான். பிசாசானவன் நம்மளை மேற்கொள்ள நினைத்த பிசாசானவன் ஓடுகிறான். ரெண்டாவது, அங்க என்ன நடக்குது? அவர் நம்மளை கைவிடாதவராய் காணப்படுகிறார். அவருடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தமாய் நம்மளை கைவிடாதவராய் காணப்படுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன விளக்கம்? அவருடைய நாமத்தை கொண்டு நாம் எதெல்லாம் கேட்கிறோமோ அதை நாம் பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் நாம் மாறுகிறோம். அவருடைய நாமத்தை கொண்டு எதெல்லாம் நாம் ஜெபிக்கிறோமோ அந்த ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அவருடைய நாமத்தை கொண்டு எதனால் நாம் போராடி ஜெயிக்க விரும்புகிறோமோ அவைகளில் ஜெயத்தை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அவருடைய நாமத்தை கொண்டு என்ன மாற்றத்தை நாம் கொண்டு வர விருப்பப்படுகிறோமோ அந்த மாற்றத்தை கர்த்தர் செய்கிறவராய் இருக்கிறார். அவருடைய நாமத்தை கொண்டு என்ன அற்புதத்தை செய்ய நாம் விருப்பப்படுகிறோமோ அந்த நாமத்தை நம்மளுக்கு கொடுத்தபடியினால் அந்த நாமத்தின் நிமித்தம் நம்மளை கைவிடாதவராய் காணப்படுகிறார். அப்ப தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் மகத்துவம் உள்ளவராய் நம்மளுக்கு வெளிப்படுகிறார் என்றால் அவருடைய மகத்துவத்தின் நாமத்தின் நிமித்தமாய் நம்மளை கைவிடாதவராய், எந்த சூழ்நிலையிலும், எந்த போராட்டத்திலும், எந்த பிரச்சனையிலும், எந்த வெண்கண்களிலும், எந்த ஒரு மாற்றத்திலும் தேவன் நம்மளை கைவிடாதவராய் காணப்படுகிறார். நீங்க பாருங்க, அந்த சீசர்கள் இயேசுவோட தான் கூட இருக்கிறாங்க. இயேசுவின் மூலமாய் அவர்கள் ஆவிகள் நிறைந்து பிசாசுகளை துரத்துகளாய் காணப்படுகிறார்கள், தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. ஆனா இங்க அந்த தகப்பன் வந்து அவர்கள் சீசர்கள்ட்ட கேட்ட உடனே சீசர்கள் எங்களால முடியணும்னு சொல்லல, அவர்கள் ஜெபித்தார்கள். ஆனாலும் அங்க அற்புதம் நடக்கல. அப்பதான் என்ன செய்கிறார்? இயேசுவானவர் இறங்கி வருகிறார். அந்த தகப்பன் வெறுமையாய் துக்கத்தோடு திரும்பாமல் இயேசுவானவர் அவருக்கு பதில் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார்.
இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், எப்படி அந்த தகப்பன் தன்னுடைய பிள்ளையை கொண்டு வந்து சீஷர்களிடத்துல பலன் கிடைக்காம திரும்பி போக முன்னே இயேசுவானவர் இறங்கி அவருக்கு தன் குமாரனை திருப்பி கொடுத்தாரோ, அதே போல் கர்த்தர் உங்களுடைய துக்க முகத்தை காண்கிறவராய் இருக்கிறார். உங்களுடைய வேண்டுதலை காண்கிறவராய் காணப்படுகிறார். அவர் உங்களுக்கு மகத்துவம் உள்ளவராய் வெளிப்படுகிறபடினால் உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா பிசாசின் போராட்டங்கள், எல்லா போராட்டத்தின் வல்லமைகள் நிர்மூலமாகிறது. இரண்டாவது, அவருடைய நாமத்தின் நிமித்தமாய் உங்களை கைவிடாதவராய் காணப்படுகிறார். அதுல இந்த வசனத்துல ஒரு வார்த்தை சொல்லுது பாருங்க, அவர் எதனால் கைவிடாதவராய்க்கிறார்? அவருடைய மகத்துவத்தின் நாமத்தினாலே. அதுக்கு முன்னாடி இன்னொரு வார்த்தை சொல்லுது, கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால். எதனால் இந்த மகத்துவத்தின் நாமத்தை கொடுத்து நம்மளை கைவிடாதவராய் இருக்கிறாராம்? அவர் நம்மளை பிரியமாக்கி கொள்ளும்படியாய் விரும்பினபடியினால், அவருடைய ஜனமாய் நம்மளை மாற்றிக் கொள்ளவும் விரும்பினபடியினால், அவருக்கு உகந்தவர்களாய் நம்மளை உருவாக்கவும் விரும்பினபடியினால், அவருக்கு அவரோடு இருக்கும்படி அவர் விரும்பினபடினால் அவருடைய மகத்துவமான நாமத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த வசனம் எதை காட்டுகிறது? நாம் அநேக நேரம் சொல்லுகிறோம் அல்லவா, கர்த்தர் என் போராட்டத்தில் என்னோடு கூட இருக்கிறாரா? என்னுடைய பிரச்சனைகள் அவர் என்னோடு கூட இருக்கிறாரா? என் குடும்பத்துல ஒரு பிரச்சனை வரும்போது என்னோடு அவர் கூட இருக்கிறாரா? அவரை தானே நான் எப்போது பார்த்தாலும் நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன், எப்போது பார்த்தாலும் அவரை நான் பின்பற்றி போய்கிட்டு இருக்கேனே. கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா இல்லையா என்கிறதை போல் என் வாழ்க்கை காணப்படுகிறதேன்னு என்று நாம் யோசிக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, நாம் அவருக்கு முன்பாய் ஓடுவதற்கு முன்பாக, அவருடைய பாதத்திலே நாம் ஓடுவதற்கு முன்பாக, நம்முடைய விண்ணப்பங்களை அவர் பாதத்திலே வைப்பதற்கு முன்பாக, நாம் அவரை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக, கர்த்தர் நம்மளை அவருடைய ஜனமாய் வைக்கும்படியாய், ஜனமாய் கொள்ளும்படியாய் அவர் பிரிய வைத்தபடியினால் தான் அவருடைய நாமத்தையே நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப நாம் அவருடைய பிரியம் வைக்கிறதுக்கு முன்பாகவே அவர் நம் மீது பிரியம் வைத்தவராய் காணப்படுகிறார். அப்ப தேவன் சகலத்தையும் நமக்கு செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவர் நம்மளோடு எப்பொழுதும் காணப்படுகிறவராய் இருக்கிறார். அப்ப மகத்துவமாய் நம்மளுக்கு மகத்துவம் உள்ள தேவனாய் நம்மளுக்கு வெளிப்படுகிறார் என்றால், முதலாவது அவர் அதிகாரத்தை கொடுத்து பிசாசுகளை துரத்துகிறார். இரண்டாவது, நம்மளை கைவிடாதவராய் நம்மளை பிடித்துக் கொள்ளுகிறார். மூன்றாவதாக, அவர் நம்மளை அவருக்குரிய ஜனமாய் தெரிந்து கொள்ளுகிறார். பிரியமாய் நம்மளை எடுத்துக் கொள்ளுகிறவராய் காணப்படுகிறார். சரி, இப்ப தேவன் நம்மளுக்கு மகத்துவம் உள்ள தேவனாய் வெளிப்படுகிறார் என்றால் இந்த மூணு காரியம் நம்முடைய வாழ்க்கையில சம்பவிக்குது. ஆனா எப்படிப்பட்ட மகத்துவம் உள்ள தேவனாய் அவர் வெளிப்படுகிறார், அல்லது அவர் மகத்துவம் உள்ளவர் தேவனாய் வெளிப்படுகிறார் என்றால் அவர் என்னென்ன காரியங்கள் அல்லது எப்படிப்பட்ட காரியங்கள் அவர் மகத்துவம் உள்ளவராய் காணப்படுகிறாராம், அதை குறித்து ரெண்டு குறிப்புகளை பார்த்து நாம் ஜெபிப்போம். முதலாவதாக, அவர் எப்படிப்பட்ட மகத்துவம் உள்ளவராய் வெளிப்படுகிறார்? அவர் கிரியைகளில் மகத்துவம் உள்ளவராய் காணப்படுகிறார். வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த வார்த்தை இப்படியா சொல்லுகிறது, அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமும் ஆனவைகள். முதலாவது, கர்த்தர் நமக்கு எப்படிப்பட்ட மகத்துவம் உள்ளவராய் வெளிப்படுகிறார்? அவர் கிரியைகளில் மகத்துவம் உள்ளவராய் அவர் வெளிப்படுகிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற கிரியைகளிலே அவர் மகத்துவம் உள்ளவராய் வெளிப்படுகிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில நாம் என்னெல்லாம் நாம் தேவன் கிரியை செய்யணும் என்று நாம் நினைக்கிறோமோ, அவர் நம்முடைய வாழ்க்கையில என்னெல்லாம் கிரியை செய்ய விருப்பப்படுகிறாரோ அந்த கிரியைகள் சாதாரண கிரியைகள் அல்ல, அது மகத்துவம் உள்ள கிரியைகளாய் வெளிப்பட போகிறது. அது அதிகாரம் கொண்ட கிரியைகளாய் வெளிப்பட போகிறது. அது நம்மளை கைவிடாத கிரியைகளாய் வெளிப்பட போகிறது. அது நம்மளை அவருக்கு உகந்தவர்களாய் மாற்றுகிற, அவருக்கு உகந்தவர்களாய் நம்மளை ஏற்றுக்கொள்ளுகிற கிரியைகளாய் அது காணப்படுகிறது என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப தேவன் மகத்துவம் உள்ளவராய் நம்மளுக்கு வெளிப்படுகிறார் என்ற முதலாவது, கிரியைகளில் மகத்துவம் உள்ளவராய் அவர் வெளிப்படுகிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? சங்கீதங்களின் புஸ்தகம் 66வது சங்கீதம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த வார்த்தை இப்படியா சொல்லுகிறது. 66வது சங்கீதம் 3வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, தேவனை நோக்கி உமது கிரியைகளின் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறீர், உமது மகத்துவமான வல்லமை நிமித்தமும் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள்.
இங்க தேவனே எப்படிப்பட்ட கிரியைகள் மகத்துவம் உள்ளவராய் காணப்படுகிறார்? அவர் கிரியைகள் பயங்கரமான கிரியைகளாய் வெளிப்படுகிறது. அவர் கிரியைகளில் மகத்துவம் உள்ளவராய் இருக்கிறார் என்றால் அவர் சாதாரண கிரியைகள் செய்கிறதில்ல, அவருடைய கிரியைகள் பயங்கரமான கிரியைகளாய் இருக்கிறதாம். நாம் இப்படி என்றால் என்ன அர்த்தம்? நம்முடைய எண்ணங்களுக்கும் நம்முடைய இயற்கையின் கண்களுக்கும் அல்லது நம்மளுடைய பார்வைக்கு புரிந்து கொள்ள முடியாத பெரிய காரியத்தை கர்த்தர் செய்கிறவராய் காணப்படுகிறார். நாம் நினைக்கலாம் தேவனால் இதான் செய்ய முடியும், அல்லது நாம் நினைக்கலாம் நான் ஜெபித்த கர்த்தரால் இதுதான் எனக்கு செய்வார் என்ற அந்த கொஞ்சம் விசுவாசத்துல கொஞ்சம் நம்பிக்கையிலே நாம் ஜெபிக்கலாம். ஆனால் தேவன் என்ன செய்கிறார்? அவர் நம்மளுடைய நினைவுக்கும் நம்முடைய விருப்பத்துக்கும் நம்மளுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட பெரிய காரியங்களை பயங்கரமான கிரியைகளை செய்கிறவராய் அவர் காணப்படுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 65வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாயிருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான கிரியைகளை செய்கிறதுனால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர். அவர் எப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார்? பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ள எல்லாரும் நம்புகிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். நாம நினைக்கிறவன் நாம நம்பினா மாத்திரம் கர்த்தர் செய்கிறவர் அல்ல. நம்முடைய நம்பிக்கையின்படி அவர் சின்ன தேவன் அல்ல. அவர் பூமியின் கடையாந்தரங்களிலும் சமுத்திரங்களின் எல்லைகளிலும் காணப்படுகிற ஜனங்கள் முதற்கொண்டு அவரை நம்பும் நம்பிக்கையாய் அவர் காணப்படுகிறார். அவர் சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ளவராய் காணப்படுகிறார். ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில நாம எப்படி நினைக்கிறோம்? ஒரு போராட்டம் வந்த உடனே, ஒரு பிரச்சனை வந்த உடனே, ஒரு மாற்றம் வந்த உடனே என்ன செய்யறோம்? நாம் கொஞ்ச நேரம் ஜெபிக்கிறோம், கொஞ்சம் யோசிக்கிறோம், கொஞ்ச நேரம் துதிக்கிறோம், கொஞ்ச நேரம் தேவ சமூகத்துல சொல்றோம். உடனே என்ன செய்யறோம்? அந்த ஒரு சரி அற்புதம் செஞ்சிட்டாரான்னு எதிர்பார்த்து காத்து இருக்கிறோம். ஆனா என்ன நடக்குது? அந்த கொஞ்ச நேரம் ஜெபிச்சுட்டு பெரிய அற்புதத்தை எதிர்பார்த்துட்டு காத்திருந்தோடனே அது நடக்க உடனே என்ன செய்கிறோம்? நாம் மற்றவர்களிடத்தில் ஓடி போகிறவர்களாய் காணப்படுகிறோம், மற்ற மனிதர்களை தேடுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். ஆனா வசனம் என்ன சொல்லுது? தீர்க்கதரிசி தேவனுடைய மனுஷனே மழை வருவதற்கு 7 முறை ஜெபித்தான் என்று வசனம் சொல்லுகிறது. 7 முறை விடாமல் அவன் ஜெபித்தான். அவனுடைய வார்த்தையினாலதான் மழை நின்று போனது. 3.5 வருஷம் மழை இல்லாம இருந்துச்சு. ஆனா அவனுடைய ஜெபத்தின் நிமித்தமாக தான் இப்ப மழை வரணும், கர்த்தர் கிரியை செய்ய போகிறான். ஆனா அங்க எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறான் பாருங்க, 7 முறை அவன் ஜெபிக்கிறான். 7 முறையும் வேலைக்காரனை அனுப்பி பார்க்க சொல்றான், என்ன ஏதாவது மாற்றம் வந்திருக்கான்னு சொல்லி. அப்ப யோசித்து பாருங்க, ஒரு தீர்க்கதரிசிக்கே அப்படி நடந்திருக்கும் என்றால், அவன் சொன்னால் மழை நிற்கும், அவன் ஜெபித்தால் மழை வரும் என்கிற அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தீர்க்கதரிசியை இருக்கிற அவனுக்கே அப்படி நடக்கும் என்றால், நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு காரியத்தை செய்யணும் என்றால் நாமளும் விடாமல் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படணும். நம்முடைய நம்பிக்கை அவரிடத்துல விடாமல் காணப்படணும். நம்முடைய நம்பிக்கையிலே நாம் உறுதியுள்ளவர்களாய் நாம் காணப்படணும். கர்த்தர் மீது வைத்திருக்கிற விசுவாசத்திலே, கர்த்தர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையிலே நாம் உறுதியுள்ளவர்களாய் காணப்படணும். ஒரு போராட்டம் வந்த உடனே நாம் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு உடனே பதில் வரலன்னு உடனே அந்த நம்பிக்கையில நாம் குறைந்து போனவர்களாய் காணப்படக்கூடாது. ஏனென்றால் அவருடைய கிரியைகள் பயங்கரமான கிரியைகளாய் இருக்கிறது. ஏன் கடையாந்தரத்தில் இருக்கிறவர்களும் சமுத்திரத்தின் எல்லைகளில் இருக்கிறவர்கள் அவரை நம்புகிறார்களாம்? அவருடைய கிரியை பயங்கரமான கிரியைகளாய் இருக்கிறது. அவரால் சமுத்திரத்தையும் பிளக்க முடியும், அவரால் யோர்தானையும் பிளக்க முடியும், அவரால் காடையை வருஷிக்க முடியும், அவரால் சகல அற்புதமும் செய்ய முடியும். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் மகத்துவம் உள்ள தேவனை நாம் பெற்றுக்கொள்ள வாஞ்சையாய் இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு மகத்துவம் உள்ளவராய் காணப்பட வேண்டும் என்று வாஞ்சையாய் இருக்கிறோம். எல்லாம் நல்லதுதான். அவருடைய கிரியை பயங்கரமாய் இருக்கிறதை முதலாவது நாம் உணர்ந்து அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையிலே நாம் உறுதியாய் காணப்படுவோமாக. அவர் பயங்கரமான கிரியைகளை செய்கிறதிலே நாம் உறுதியாய் நாம் காணப்படுவோமாக. நம்முடைய விசுவாசம் சகலத்தையும் ஜெயிக்கிறதா இருக்கு. அந்த விசுவாசம், கடுகள விசுவாசம் இருந்தா போதும், மலையை பேர்ந்து சமுத்திரத்துல விழு என்று சொன்னாலும் விழு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப தேவன் நம்மளிடத்துல எதிர்பார்க்கிறது என்ன? அவர் மீது நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை. ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு போராட்டம் வரும்பொழுது, காற்றடிக்கும் பொழுது, பெருங்காற்றடிக்கும் பொழுது, வெள்ளம் வரும் பொழுது கர்த்தரிடத்துல நாம் உறுதியா இருந்தோம்னா எந்ததான் போராட்டம் வந்தாலும் தேவன் நம்மளை ஜெயிக்க வல்லமை உள்ளவராய் காணப்படுறார்.
மத்தேயு புஸ்தகம் 24 நாம் படிக்கிறோம். அந்த சீசர்கள் நைட்டு முழுக்க கடல்ல போராடினாங்க. நைட்டு முழுக்க கடல்ல போராடுறாங்க. சாயங்காலத்துல இருந்து ஐதிகால வரைக்கும் கடல்ல போடுறாங்க. கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருந்தார். அவங்க ஜெயிப்பாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருந்தார். அவர்கள் கடந்த நாட்கள் கட்சி கொடுத்ததை அவங்க செய்வாங்கன்னு என்று பார்த்துக்கிட்டு இருந்தார். அவர்கள் அப்படி செய்யலன்னு உடனே என்ன செய்கிறார்? இயேசு அப்படியே அவர்கள் மடிந்து போகட்டும், அந்த போராட்டத்திலே இருக்கட்டும் சொல்லி விடாமல் அவர் கடலின் மீது நடந்து வருகிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டம் வரும் பொழுது, பிரச்சனை வரும்போது கர்த்தர் என்ன செய்கிறார்? முதலாவது நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கின்ற அவர் எதிர்பார்த்து காத்திருக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய நம்பிக்கை, அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை எவ்வளவு உறுதியா இருக்கு. நாம் அவர் மீது வைத்திருக்கிற நம் விசுவாசம் அசையாத விசுவாசமா இருக்கிறதா என்று தேவன் உற்று கவனிக்கிறவராய் காணப்படுகிறார். அப்ப வசனம் சொல்லுது, அவருடைய கிரியைகள் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது. இதனால் என்ன நடக்குது? அவருடைய கிரியைகள் பயங்கரமாய் இருக்கிறபடியினால சங்கீதங்களின் புஸ்தகம் 66:3 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தேவனே நோக்கி உமது கிரியைகள் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறீர், உமது மகத்துவமான வல்லமை நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். தேவன் கிரியைகள் மகத்துவம் உள்ளவராய், அவருடைய கிரியைகள் பயங்கரமாய் இருக்கிறபடினால் என்ன நடக்குது? அங்க சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்களாம். சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள். இச்சகம் பேசி என்றால் என்ன அர்த்தம்? இச்சகம் பேசுதல் என்பது என்னன்னா, அவங்க வரும்போது நான் இவனை ஜெயித்திருவேன், இவர்கள் என்ன யாரு எதுவும் செய்ய முடியாது என்று புறப்பட்டு வருவார்கள். அங்க கர்த்தருடைய மகத்துவத்தை பார்த்த உடனே அந்த சத்துருக்கள் அப்படியே மாறி, ஐயா எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி அப்படியே இறங்கி வருவாங்க. அவங்க வரும்போது நான் என்ன யாரும் அசைக்க முடியாது, என்ன எதுவும் செய்ய முடியாது, என்ன யாரும் அடிக்க முடியாது, என்ன யாரும் வீழ்த்த முடியாது என்று புறப்பட்டு வருவார்கள். ஆனா அங்க கர்த்தருடைய மகத்துவத்தை பார்த்த உடனே அந்த சத்துருக்கள் அப்படியே மாறி எங்களுக்காக ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று சொல்லி அடங்கி போவார்கள். அவர்கள் நம்முடைய பாதத்தில் அடங்கி போகிறவர்களாய் காணப்படுவார்கள். வசனம் சொல்லுது, வசனத்தின்படி நாம் பார்த்தோம் என்றால் என்ன நடக்குது? வசனம் சொல்லுகிறது, இச்சகம் பேசி அடங்குவார்கள் என்றால் என்ன அர்த்தம்? 2 சாமுவேலின் புஸ்தகம் 22:45 சொல்லுது, அவர்கள் என் சத்தத்தை கேட்கும் பொழுது அவர்கள் எனக்கு கீழ்ப்படிந்தார்கள் என்று சொல்லப்படுது. அவர்கள் என் சத்தத்தை கேட்கும் பொழுது, அந்நியர்கள் என் சத்தத்தை கேட்கும் பொழுது அவர்கள் எனக்கு கீழ்ப்படிந்தார்கள் என்று அந்த வசனம் இப்படியே சொல்லுகிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 சாமுவேலின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 45வது வசனம் இப்படியே சொல்லுகிறது, அந்நியர் இச்சகம் பேசி எனக்கு அடங்கி என் சத்தத்தை கேட்டவுடனே எனக்கு கீழ்ப்படுகிறார்கள். இச்சகம் பேசி அடங்குகிறார்கள் என்ன அர்த்தம்? அவர்கள் மாறுதட்டி கொண்டு நல்ல தெம்போடு வந்தார்கள் அல்லவா? அவர்கள் போராட்டத்துக்காய், யுத்தத்துக்காய் நம்மளோடு சண்டையிட வருவார்கள். ஆனா அவர்கள் எப்படி போகிறார்கள்? என்னவாய் மாறுகிறார்கள்? நம்முடைய சத்தத்தை கேட்டவுடனே அப்படியே கீழ்ப்படிந்தவர்களாய் மாறி போகிறார்கள். அப்படியே கீழ்ப்படிந்தவர்களாய் மாறி போகிறார்கள். உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை சொல்லணும்னா, ஒரு வேட்டையன் காட்டுக்குள்ள போகிறான். காட்டுக்குள்ள ஏதாவது நான் வேட்டையாடணும்னு சொல்லி தன்னிடத்துல இருக்கிற கண்ணை, தன்னிடத்துல இருக்கிற பலத்தை நம்பி போறான். எனக்கு முன்பாக எந்த மிருகம் வந்தாலும் நான் சுற்றுவேன். நான் எவ்வளவு ஆண்டு அனுபவம் இருக்கு தெரியுமா, நான் போறேன் அப்படின்னு சொல்லி அந்த வேட்டைக்காரன் காட்டுக்குள்ள போறான்னு வைத்துக் கொள்ளுங்கமே. அவன் காட்டுக்குள்ள போய் அங்க இருக்கிற முயலையோ அங்க இருக்கிற மானையோ வேட்டையாட போகிறான். அப்படி வேட்டையாட போற வேளையில ஒரு சிங்கத்தின் கர்ச்சிக்கிற சத்தத்தை அவன் கேட்டுட்ட என்ன நடக்கும்? உடனே அவர்கள் அப்படியே பதுங்கி கொள்வான். சிங்கத்தின் சத்தத்தை கேட்ட உடனே அப்படியே அவன் பதுங்கி போவான். அவன் இடத்துல இருக்கிற அவன் துப்பாக்கியை பார்த்து அவன் சொல்ல மாட்டான், என்னிடத்துல துப்பாக்கி இருக்கு, சிங்கம் வந்தா நான் அடிச்சிருவேன். அவன் சொல்ல மாட்டான், என்னிடத்துல பலன் இருக்கு, எனக்கு அனுபவம் இருக்கு, சிங்கம் வந்தா நான் அதை பீறி போட்டுருவேன் என்று சொல்ல மாட்டான். அவன் தன்னை பதுங்கி கொள்ளுவான், அடைத்துக் கொள்ளுவான், ஒரு இடத்துல மறைவிடத்துல ஒளிந்து கொள்ளுகிறவனாய் காணப்படுவான். அதே போலதான் சத்துரு நம்மளை வேட்டையாட கிளம்பி வரும் பொழுது, சத்துரு நம்மளை கொலை செய்ய வரும் பொழுது, சத்துரு நம்மளோடு போராட எழுந்த தன்னுடைய பலத்தோடு வரும் பொழுது, கர்த்தருடைய மகத்துவம் நம்மளோடு இருக்கிறபடினால் அவர்கள் இச்சகம் பேசி நம்மளிடத்துல அடங்குவார்கள். அவர்கள் நம்முடைய சத்தத்தை கேட்டவுடனே அவர்கள் கீழ்ப்படிவார்கள். அப்ப அவர்கள் நம்முடைய சத்தத்தை கேட்டு அப்படியே கீழ்ப்படிந்து நீங்கள் தான் பெரியவர்கள் என்று சொல்லி அவர்கள் நமக்கேற்ற வார்த்தைகளை பேசுகிறவர்களாய் மாறுவார்கள். எனக்கு தெரிந்த ஒரு போதகர் இருக்கிறார். நாங்க நார்த் இந்தியால மிஷினரியா வேலை ஊழிய செய்யும் பொழுது
அங்க இருந்த சீனியர் மிஷினரி என்னுடைய இடத்துல ஒரு காரியத்தை பகிர்ந்து கொண்டார். ஜார்க்கண்ட் பகுதியில் அவர் ஊழியர் செய்யும். அப்ப அவர் ஊழியத்திற்காய் சென்றார். ஊழியத்திற்காய் ஜார்க்கண்ட் பகுதியில செல்லும் பொழுது அவர் ஊழியத்தை முடிச்சிட்டு வரும் பொழுது அங்க செந்நாய்கள் அதிகமா இருக்கும். செந்நாய்கள் அந்த பகுதியில இருக்கிறதுனால இரவு நேரங்கள்ல நம்மளால வர முடியாது, ஒற்றையில வர முடியாது. ஆனா நம்ம மிஷினரியா இருக்கிறபடினாலும், மிஷினரி ஊழியத்தை செய்யறபடியும் நைட்டு தான் நம்ம அங்க இயேசுவின் படத்தை போட முடியும். ஏன்னா நைட்டு தான் நம்ம அங்க வெளியில டிஸ்பிளே பண்ணி எல்லாரும் வந்து உட்கார்ந்து பார்க்க முடியும். அதன் மூலமாக தான் நம்ம அங்க ஊழியத்தை செய்கிறார்கள். அப்படி அவர்கள் மிஷினரியா இருந்து ஊழியத்துக்கு அந்த படத்தெல்லாம் போட்டு இயேசுவின் படத்தை காமிச்சு அப்படி நைட் ரிட்டர்ன் வரும்போது செந்நாய்கள் கூட்டமா, எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரியும் செந்நாய்கள் தனியா வராது, அது ஒரு கூட்டமாய் வரும். அப்படி அவர்கள் கூட்டமாய் அந்த பகுதியில் அவர் வர்றதுல ஒத்தடி பாதையா இருக்கு, அதுலதான் பைக் ஓட்டிட்டு வர்றாரு. அவருக்கு கொஞ்சம் ஒரு 50 மீட்டர்ல பார்த்தா ஒரு செந்நாயின் கூட்டம் இருக்கு. அது அங்க இறை தேடி அங்க அலைஞ்சுகிட்டு இருக்கு. இவரு பைக்ல அப்படியே வந்துகிட்டு இருக்காரு. இப்ப என்ன நடக்கணும்? இவர் பைக் சத்தத்தை கேட்டு பைக்கை பார்த்த உடனே செந்நாய்கள் யூஸ்வலா அங்க ஓடி வரும். அங்க அதுதான் நடக்கும். செந்நாய்கள் வந்து அங்க இருக்கிறவர்களை கடிக்கும் அல்லது அவர்களை துரத்தும், அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். இவர் அங்க இருக்கிற செந்நாயை பார்த்த உடனே தேவனை துதிக்க ஆரம்பித்தார். தேவனை துதித்து அப்படியே கடந்து வர ஆரம்பிச்சார். வந்து அப்படியே வரும்போது அங்க செந்நாய் பக்கத்துலதான் இருந்திருக்கு. ஆனாலும் இவர் ஜெபிச்சுக்கிட்டே வரும் பொழுது அந்த செந்நாய்கள் அவரை பார்த்தாலும் அங்கு பார்க்காததை போல் அப்படியே விலகி போயிருச்சான். இங்க அவர் துதிச்சு அந்த ஒத்தையிட பாதையில வர்றாரு. அவரால் சடக்கு திரும்பியும் போக முடியாது, ஏன்னா அது ஒரு ஒத்தையடை பாதை. அங்கு செந்நாய்கள் மாட்டிக்கிட்டா அதுக்கு கடி வாங்கி அது காயப்பட வேண்டியது இருக்கும். ஆனா இவர் ஸ்தோத்திரம் பண்ணி தேவ சமூகத்துல ஜெபிச்சுக்கிட்டே வரும்பொழுது அந்த செந்நாய்கள் அவரை காணாத போல அப்படியே அங்கிட்டு விலகி போயிருச்சு. யோசித்து பாருங்க, பைக் சத்தத்தை கேட்டாலே ஓடி வருகிறவைகள் இப்ப அதை காணாத போல, காதடைக்கப்பட்டது போல ஓடி போயிருச்சு. இதே போலதான் கர்த்தர் கிரியை செய்கிறார். நாம தேவ சமூகத்திலே நம்பிக்கை வைத்து அவருடைய மகத்துவத்திலே நாம் உறுதியாய் நம்பிக்கை வைத்து காணப்படும் பொழுது என்னதான் போராட்டம் வந்தாலும் சரி, என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அவைகள் நம்மளை பீறி போடுகிற பிரச்சனையா இருக்கலாம், நம்மளை நிர்மூலமாக்குகிற பிரச்சனையா இருக்கலாம், நம்மளை அப்படியே நான் இல்லாமல் போக போறேன், ஐயோ என்னை முற்றிலும் நான் இல்லாமல் போக போறேன், என்னை சாகடிக்க போகிறார்கள் என்று பெரிய போராட்டமாக கூட இருக்கலாம். ஆனால் அவர்கள் அப்படி புறப்பட்டு வந்தாலும் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறபடினால் நம்முடைய சத்தம் கேட்ட உடனே அவர்கள் எப்படி செய்வார்கள்? அவர்கள் நம்மளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் மாறி போவார்கள். இன்னொரு வசனம் சங்கீதத்திலே சொல்லுகிறது, இச்சகம் பேசி காலின் கீழே அடங்கினார்கள். அவர்கள் காலின் கீழாய் போவார்கள். அவர்கள் வர்றது பெரிய புறப்பட்டு வர்றது நல்ல சத்தத்தோடு ஆக்ரோஷத்தோடு வர்றாங்க. ஆனா பக்கத்துல உடனே அவர்கள் நம்முடைய சத்தத்தை கேட்ட உடனே அப்படியே கீழ்ப்படிந்து போவார்கள். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையில யார் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள், யார் உங்க வாழ்க்கையில கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல புறப்பட வர விரும்புகிறாங்க, யார் எப்ப பார்த்தாலும் உங்களை போராட்டத்துல சண்டை இழுக்கணும், எப்படியாவது இவனை கீழே தள்ளணும் என்று எத்தனைத்து கொண்டு வருகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் பக்கத்துல வந்தவுடனே தேவனுடைய மகத்துவங்கள் உங்களுக்கு உங்களோடு இருக்கிறபடியினால், அவர் உங்களுக்கு மகத்துவம் உள்ளவராய் காணப்படுகிறபடினால் அவர்கள் உங்கள் பாதத்தின் கீழாய் அடங்கி போவார்கள். தாவீதினுடைய வாழ்க்கையில இதை நம்மளால் காண முடியும். தாவீது சவுலுக்காய் ஓடுகிறான். சவுலின் நிமித்தமாய் அவன் ஊரா ஓடுறான், நாடா ஓடி இங்கிட்டு அங்கிட்டு ஓடுகிறான். ஒரு கட்டம் வருகிறது, சவுல் தாவீதை துரத்தி வந்த களைப்புல ஒரு இடத்துல படுத்துக்கிறான். படுத்த உடனே அவன் தூங்குகிறான். உடனே சவுல் தாவீது என்ன செய்கிறான்? அவன் போய் அவனுடைய ஜக்கையும் அவனுடைய அந்த சேலை இருக்கலாம் அந்த ஈட்டி எடுத்துட்டு வர்றான். இன்னொரு இடத்துல என்ன செய்கிறான்? அவனுடைய அந்த தொங்கல் இருக்கா, அந்த ஆடியின் தொங்கலை கிழிச்சிட்டு வர்றான். உடனே என்ன நடக்குதுங்க? சவுல் எஞ்ச உடனே சவுல் பார்க்கிறான், இது யார் செய்தது என்ற உடனே தாவீது சொல்றான், நான் தான் செய்தேன் என்று சொல்லி தாவீது சத்தம் போடும். உடனே அங்க என்ன நடக்குது? சவுல் தன்னுடைய ஆட்களை அனுப்பி தாவீதை பிடிச்சு இருக்கணும், அல்லது சவுல் தாவீதோட யுத்தம் பண்ணி தாவீதை மேற்கொண்டிருக்கணும், அல்லது தாவீது சவுலை மேற்கொண்டிருக்கணும். ஆனா அங்க என்ன நடக்குது? சவுல் சொல்லுகிறான், என் மகனே என்று கூப்பிடுறான். நீ உண்மையாகவே உத்தமன், நீ உண்மையாகவே தேவனுடைய மனுஷன் என்று சொல்லி தாவீதுக்கு ஆசீர்வதித்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அவன் சொல்ற என் மகனே என்று சொல்றான். ஆனா அவன் வந்த நோக்கம் என்ன? எப்படியாவது தாவீதை கொலை செய்யணும், எப்படியாவது தாவீதை நிர்மூலமாக்கணும், எப்படியாவது அவன் நம்முடைய சிங்காசனத்தை எடுத்துடக்கூடாது என்று சொல்லிதான் அவன் புறப்பட்டு வந்தான். ஆனா என்ன நடக்குது அங்க? அவன் என் மகனே என்று சொல்றான். இதுதான் சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குகிறது.
இதுதான் கர்த்தருடைய மகத்துவம். அவன் நம்மளோடு இருக்கிறதை காட்டுகிறது. கர்த்தருடைய மகத்துவம் நம்மளுடைய இடத்துல இருக்கும் பொழுது, அவருடைய பராக்கிரமத்தின் கிரியைகள் நம்மள இடத்துல இருக்கும் பொழுது, அவருடைய கிரியைகளின் மகத்துவம் நம்மள இடத்துல காணும் பொழுது, எந்த சத்துரு நம்மள இடத்துல நெருங்கினாலும் அவர்கள் நம்மளிடத்துல அடங்குவார்கள். நம்மளிடத்துல இச்சகம் பேசி நம்முடைய காலை கீழே அடங்குவார்கள். நாம் சொல்றதற்கு அவர்கள் கீழ்ப்படிவார்கள். ஆனா நாம் என்ன செய்யணும் தெரியுமா? சத்துருக்கள் கீழ்ப்படுகிறதுனால நம்முடைய பாதத்தின் கீழே அவர்கள் அடங்குகிறபடினால் நம்முடைய சத்தத்தை கேட்டு நம்மளுக்கு உச்சகம் பேசி அடங்குறதுனால உடனே நாம பெருமை பாராட்டக்கூடாது. எனக்கு என்ன பாரு, என்னிடத்துல சத்துருக்கள் அடங்குகிறார்கள் என்று சொல்லி நாம் பெருமை பாராட்டக்கூடாது. அதற்கு பதிலா என்ன செய்யணும்? வேதம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புஸ்தகம் 150வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது, சங்கீதங்களின் புஸ்தகம் கடைசி சங்கீதம் 2வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காய் துதியுங்கள், மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காய் அவரை துதியுங்கள். கர்த்தர் நம்மளோடு இருந்து பெரிய காரியத்தை செய்து, பராக்கிரமத்தின் காரியத்தை செய்து, கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வந்த சத்துரு ஒரு ஆட்டுக்குட்டியை போல மாத்தி நம்மளுக்கு கீழ்ப்படியை செய்துட்டாரு. அங்க உடனே என்ன நடக்கணும்? நம்மளை பெருமை பாராட்டி நம்மளை தூக்கி நிறுத்தக்கூடாது. அதற்கு பதிலா என்ன செய்யணும்? அவருடைய கிரியைகளை துதிக்கிறவர்களாய் நாம் காணப்படணும். அவருடைய மகத்துவங்களை துதிக்கிறவர்களாய் நாம் காணப்படணும். அவருடைய மகத்துவத்துல முதலாவது நம்ம நம்பிக்கை வைக்கணும். அப்படி நம்பிக்கை வைத்து அவருடைய மகத்துவத்திற்காய் காத்திருந்து அவர்கள் கிரியையின் மகத்துவத்தை பெற்றுட்டு சத்துருவை தேவன் கீழ்ப்படுத்தின உடனே என்ன செய்யணும்? அவருடைய மகத்துவத்திற்காய் நாம் துதிக்கிறவர்களாய் காணப்படணும். அவருடைய மகத்துவத்திற்காய், அவருடைய கிரியைகளுக்காய், பராக்கிரமத்தின் கிரியைகளுக்காய் நாம் அவரை துதிக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம் என்று வசனம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்படி செய்தால் என்ன நடக்கும் தெரியுமா? அவருடைய மகத்துவத்தின் கிரியைகளை துதித்து, அவருடைய கிரியைகளை நாம் துதிக்கும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, 1 சாமுவேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை இப்படியா சொல்லுகிறது, சத்துருக்கள் நடுங்குவார்களாம். சத்துருக்கள் அங்கு நடுங்குவார்களாம். அந்த வசனம் சொல்லுது பாருங்க. அந்த 3 வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6லிருந்து 8வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, அவர்கள் ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை பெலிஸ்தியர் கேட்டபோது, எபிரேயருடைய பாளையத்தில் இந்த மகா ஆர்ப்பரிப்பின் சத்தம் என்ன என்றார்கள். பின்பு கர்த்தரின் பெட்டி பாளையத்தில் வந்தது என்று அறிந்து கொண்டார்கள். தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டபடியினால் பெலிஸ்தியர் பயந்து, ஐயோ நமக்கு மோசம் வந்தது, இதற்கு முன் ஒருபோதும் இப்படி நடக்கவில்லையே, ஐயோ அந்த மகத்துவமான தேவர்களின் கைக்கு நம்மை தப்புவிப்பார் யார்? எகிப்தியரை சகல வாதைகளினாலும் வனாந்தரத்திலே அடித்த தேவர்கள் இவர்களே தானே. என்ன நடக்குது? கர்த்தருடைய மகத்துவத்தை நாம துதிக்க ஆரம்பிச்ச உடனே அங்கு என்ன நடக்குது? ஜனங்கள் சத்ருவானவன் நடுங்க ஆரம்பிக்கிறான். சத்ருவானவன் சொல்வானாம், ஐயோ நம்மளுக்கு என்ன நடக்குதோ, என்ன அந்த சத்தம் என்று அவர்கள் கேட்டு பயப்பட ஆரம்பிப்பார்களாம். கர்த்தருடைய பெட்டி பாளையத்தில் வந்தது என்று அறிந்தவுடனே, தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டபடினால் பெலிஸ்தியர்கள் பயந்து, 2வது சத்துருக்குள்ளாக என்ன நடக்குது? வசனம் சொல்லுகிறது, நாங்கள் மோசம் போனோம் என்று அவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள். நாங்கள் மோசம் போனோம் என்று அவர்கள் சொல்லுவார்களாம். ஐயோ நாங்க இனிமே இல்லாமல் போகிறோம், எங்க வாழ்க்கை மோசமா போக போகுது, இவங்களை ஜெயிக்கலான்னு நாம புறப்பட்டு வந்தோமே, நம்முடைய படையோடு நம்ம வந்தோமே, ஐயோ மகத்துவத்தின் தேவன் அவர்களோடு இருக்கிறபடியினால் நம்மளால் ஜெயிக்க முடியாது, நம்முடைய காரியங்கள் எல்லாம் அதமாக போகிறது, நாம் மோசம் போனோம் என்று சொல்ல போகிறார்கள். அவர்கள் நம்பிக்கை இழந்து போனவர்களாய் மாறி போவார்கள். 3வது என்ன நடக்குது? இந்த காரியத்திலிருந்து தப்பிக்க வைக்கிறவன் யார் என்று சொல்லி யாருமே அவர்களை தப்பிக்க வைக்க யாரும் இல்லாதபடினால் அழுது புலம்புகிறவர்களாய் மாறுவார்கள். அழுது புலம்புகிறவர்களாய் மாறுவார்கள். முதலாவது பயப்படுவார்கள், 2வது மோசம் போனோம் என்று கதறுவார்கள், 3வதாக அழுது புலம்புவார்கள். இது எப்ப நடக்குது? கர்த்தருடைய மகத்துவத்தை துதிக்கும் போது. அந்த வசனமே சொல்லுது பாருங்க, எகிப்தியரை சகல வாதைகளினாலும் வனாந்தரத்திலே அடித்த தேவர்கள் இவர்கள் தானே.
கர்த்தருடைய கிரியை பராக்கிரமமாய் எகிப்தியர்களை கர்த்தர் அடிச்சாரு. இங்க தேவனுடைய ஜனங்கள் அவரை ஆர்ப்பரிச்ச ஆரம்பிச்ச உடனே, தேவனுடைய ஜனங்கள் அவரை துதிக்க ஆரம்பிச்ச உடனே சத்துருக்கள் நடுங்குகிறார்கள். இன்னைக்கு நம்மளுடைய காரியங்களை குறித்து சத்துருங்கள் நடுங்காத காரணம் என்ன? ஒரு போராட்டம் வரும்போது ஒரு சத்ருவானவன் நம்மளுக்கு எதிர்த்து வரும்பொழுது அவன் நடுங்காததற்கான காரணம் என்ன? கர்த்தர் கடந்த நாட்களில் நம்முடைய சத்துருக்களை அழித்தார் அல்லவா, அதை குறித்து நாம் துதிக்காதது நிமித்தமாகத்தான். கர்த்தர் கடந்த நாட்கள் அற்புதமான காரியத்தை செய்தார் அல்லவா, அதை குறித்து துதிக்காததுனாலதான். யோசித்து பாருங்க, ஒரு காரியம் நம்மளுக்கு நடக்கும்னா எத்தனை நாள் நம்ம ஜெபிக்கிறோம்? 2 நாள் ஜெபிக்கிறோம், 1 வாரம் ஜெபிக்கிறோம், சில காரியங்களுக்கு 1 மாசமா ஜெபிக்கிறோம், சில காரியங்களுக்கு வருஷங்கள் மூலமாய் நம்ம ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அது நடந்த உடனே என்ன செய்யறோம்? 1 நிமிஷம் போறோம் கத்தட்டு, ஆண்டவரே நான் இவ்வளவு நாள் ஜெபிச்சேன் கத்தாவே, நீர் எனக்கு செஞ்சுட்டீர், உமக்கு நன்றி, அவ்வளவுதான். அதோட நம்ம அதை மறந்து போகிறோம். அடுத்த ஒரு காரியம் வருது, உடனே நம்ம கேட்போம், என்னோட தேவன் இருக்கிறாரா? நான் கர்த்தருக்குரிய காரியத்தை என்னால் செய்ய முடியுதா? கர்த்தர் என்னோட இருந்தா ஏன் இப்படி நடக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் தேவனை புலம்புகிறவர்களாய் காணப்படுறோம். ஆனா வேத வசனம் நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? தேவன் அவருடைய பலத்த கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும்போது அதை வைத்து நம்ம துதிக்கிறவர்களாய் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ரட்சிப்பை குறித்து நாம் துதிக்கிறவர்களாய் காணப்படணும். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளை சத்துருக்களை விடுதலையாக்கினார் அல்லவா, தேவன் நம்மளுக்கு அற்புதங்கள் கடந்த நாட்கள் செய்தார் அல்லவா, அதை வைத்து தேவனிடத்துல துதிக்கிறவர்களாய் காணப்படணும். இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? தேவனை துதிக்கணும் உடனே ஏதாவது ஒரு துதியின் புஸ்தகத்தை எடுத்து அதை வாசித்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம். வசனத்தை வைத்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம். எல்லாம் நல்லதுதான். செங்கடலை பிளந்தீர், எல்லாம் வசனத்தெல்லாம் வச்சு ஸ்தோத்திரம் சொல்ற, எல்லாம் நல்லதுதான். அது தேவன் எதிர்பார்க்கிறார், தேவன் செய்ய தேவன் நாம் செய்யணும் என்று விருப்பப்படுகிறார். அதே நேரத்துல தாவீதை போல நம்முடைய வாழ்க்கையில நடந்ததை வைத்து நாம் கர்த்தரை துதிக்க பழகணும். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த அற்புதத்தை வைத்து நாம் துதிக்க பழகணும். கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில செய்த அவருடைய பலத்தை கிரியைகளை வைத்து துதிக்க பழகணும். யோசித்து பாருங்க, எத்தனை முறை எவ்வளவு காரியங்கள் நம்மளுக்கு நினைப்பூட்டப்பட்டிருக்கு. எத்தனை முறை நம்ம கடந்த நாட்கள்ல என்னென்ன அற்புதங்களை கர்த்தர் செய்தார்னு கேட்டா எத்தனை காரியங்களை நம்மளால சொல்ல முடியும்? சாட்சி சொல்லுங்க என்று நம்ம அழைக்கப்பட்டாலே நாம் சொல்லுவதற்கு கூச்சப்படுகிறோம், பயப்படுறோம், யோசிக்கிறோம், என் வாழ்க்கையில சாட்சி இருக்கா என்று யோசிக்கிறோம். அந்த நிலைமையில தான் நாம் இன்றைக்கு காணப்படுகிறோம். ஆனா வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் நமக்கு செய்த எல்லா பராக்கிரமத்தின் காரியங்களை குறித்தும் அவருடைய பராக்கிரமத்தின் கிரியைகளை வைத்து நாம துதிக்க பழகணும். நம்முடைய வாழ்க்கையில சொல்லணும், ஆண்டவரே நான் கடந்த வருஷம் 2021 இப்படி இருந்தேன், 2022 இப்படி இருந்தேன், 1900 இப்படி இருந்தேன், 1 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தேன், 1 வருஷத்துக்கு முன்னாடி என் குடும்பம் இப்படி இருந்துச்சு, என் பிள்ளைகள் இப்படி இருந்துச்சு, நீங்க எனக்கு கிருபை செய்தீர்கள் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் துதிக்க பழகணும். இதனாலதான் கர்த்தர் சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தார், இன்னைக்கு நீங்க பார்க்கிறது எல்லாவற்றையும் உங்கள் சந்ததிகளுக்கு சொல்லுங்கள் என்று சொன்னார். ஏன் தெரியுமா? அதை வைத்து கர்த்தரை அவர்கள் துதிப்பார்கள். இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? கடந்த மாசம் நடந்ததையே நம்ம பிள்ளைகள்கிட்ட நம்ம சொல்றது கிடையாது. கடந்த வருஷத்துல நடந்ததை நம்ம பிள்ளைகள்கிட்ட நம்ம சொல்றது கிடையாது. நம்ம அவங்ககிட்ட சொல்றது கிடையாது, கர்த்தர் எனக்கு இப்படி செஞ்சாருப்பா, அதற்காக சேர்ந்து துதிங்க, உன் வாழ்க்கையில கர்த்தர் செய்வார் என்று நாம் சொல்லி வளர்க்கிறது கிடையாது. ஆனா வேதம் அதை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கல. வேதம் என்ன சொல்லுகிறது? நம்முடைய சந்ததிகளுக்கு அறிவித்து அதன் மூலமாய் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் நாம் காணப்படும். அப்படி நாம துதிக்கிறவர்களாய் இருந்தால், கர்த்தர் செய்த எல்லா பராக்கிரமத்தையும் வச்சு ஒவ்வொரு வார்த்தையை எழுதி 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 நம்ம துதிக்கிறவர்களா இருந்தாங்க, என்ன நடக்குது? சத்துரு நம்முடைய சத்தத்தை கேட்கும் போதே அவன் பயப்பட ஆரம்பிப்பான். சத்துரு நம்முடைய ஆர்ப்பரிப்பின் துதியின் சத்தத்தை கேட்ட உடனே அவன் கலங்க ஆரம்பிப்பான். அவர் நம்முடைய துதியின் சத்தத்தை கேட்ட உடனே அவன் அழுது புலம் ஆரம்பிப்பான். ஐயோ, என்னை தப்புவிக்கிறவன் யார்? ஐயோ, என்னை காப்பாற்றுகிறவன் யார்? இந்த தேவன் எகிப்தியர்களை வனாந்தரத்தில் அழித்த தேவன் அல்லவா? இந்த ஜனம் வனாந்தரத்தில் எகிப்தியை அழித்த ஜனம் அல்லவா? இவர்களோடு நான் யுத்தத்துக்கு வந்துட்டேனே, நான் மோசம் போயிட்டேனே என்று சொல்லி சத்ருவானவன் பயந்து ஓடுகிறவனாய் காணப்படுவான். அவனால் ஒரு கிரியையும் நம்முடைய வாழ்க்கையில செய்ய முடியாது. அவனால் நம்முடைய வாழ்க்கையில எதிர்த்து நிற்க முடியாது. அவனால் நம்முடைய வாழ்க்கையில அசைத்து பார்க்க முடியாது. இன்றைக்கு நீங்க அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இருந்து கர்த்தரை துதிக்கிறவர்களாய் இருந்தீர்கள் என்றால் ஒரு போராட்டமும் உங்களுடைய வாழ்க்கையை அசைத்து போட முடியாது.
ஒரு போராட்டம் உங்க விசுவாசத்தை எடுத்து போட முடியாது. ஒரு போராட்டமும் கர்த்தருடைய அன்பை விட்டு உங்களை பிரிக்க முடியாது. இதனாலதான் வசனம் சொல்லுகிறது, சாபமோ நாசமோ மரணமோ எதுவானாலும் தேவன் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? எப்ப தேவனை நாம் துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது, இன்னைக்கு தேவ சமூகத்துல பொருத்தனை பண்ணுங்க. நீங்க 1 மணி நேரம் ஜெபிச்சீங்கன்னா 3/4 மணி நேரம் கர்த்தரை துதிக்கிறதுக்காக வைங்க. அதுல அந்நிய பாஷையில நிறைந்து துதிங்க, வசனத்தை வச்சு துதிங்க. இன்றைக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்தபடி கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ததை வைத்து துதிங்க. மீதி இருக்கிற 1/4 மணி நேரம் மாத்திரம் தேவ சமூகத்துல உங்களுடைய பெட்டிஷன், உங்களுடைய ஜெப குறிப்பு வைங்க, வச்சு பாருங்க. இதுவரைக்கும் நீங்கள் காணாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறத நீங்க பார்ப்பீங்க. இதுவரைக்கும் உங்கள் சத்துருக்கள் எதெல்லாம் செய்தானோ அதை சத்துருக்கள் நிர்மூலமாக்குகிறதை நீங்க பார்ப்பீங்க. உங்கள் சத்துருக்கள் நடுங்கி ஓடுகிறதை உங்கள் கண்ணால் காண முடியும். தாவீதினுடைய ஜெயத்திற்கான ரகசியம் என்ன? அவன் ராஜாவாய் அழைக்கப்படுவதற்கான ரகசியம் என்ன? அவனுடைய பலனா, அவனுடைய சத்துவமா, அவன் சிங்கத்தை பீறி போட்டதா, கரடியை துரத்தி விட்டதா, அவனுடைய சகோதரனை காட்டில நல்ல ஹைட் வெயிட்டா பாடி பில்டரா இருந்ததா? அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. சாமுவேலே சொல்றான், அவனுடைய சகோதரர்களை பார்த்த உடனே அவனுக்கு தோணுது, இவர் தான் ராஜாவா இருப்பார், இவர் தான் ராஜாவா இருப்பார், இவர் தான் ராஜாவா இருப்பான்னு சொல்லி அவங்களுடைய பாடி பில்டிங் எல்லாம் பார்த்து சொல்றான். ஆனா தேவன் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு தனியா இருந்த மூலையில் இருந்த ஒரு சிறுவனை கர்த்தர் ராஜாவாய் அபிஷேகித்தார். காரணம் என்ன? அவன் ஆடுகள் மேய்க்கும் பொழுது கர்த்தரை துதிக்கிறவனாய் இருந்தான். சிங்கங்கள் வரும் பொழுது கர்த்தரை துதிக்கிறவனாய் காணப்பட்டான். அவன் வனாந்தரத்திலே அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தரை துதிக்கிறவனாய் காணப்பட்டான். தனிமையிலே தேவனை துதிக்கிறவனாய் காணப்பட்டான். எப்படி? தன் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்ததை சொல்லி 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 துதிக்க ஆரம்பிச்சான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ததை சொல்லி 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 நீங்க துதிக்கும் பொழுது கர்த்தருடைய கிரியை உங்க வாழ்க்கையில நடக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தருடைய மகத்துவங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கிறதை நீங்க பார்க்க முடியும். உங்கள் சத்துருக்கள் ஓடுகிறதை பார்க்க முடியும். இதுதான் வேதம் கற்றுக் கொடுக்கிற ரகசியம். சத்ருவை நாம் எப்படி துரத்தணும், சத்ருவானவன் நம்மளை விட்டு எப்படி ஓடி போவான், இதுதான் ரகசியம். நம்ம தேவனை துதிக்கும் போது சத்ருவானவன் அங்கு நடுங்கி ஓடி போவான். அங்கு யுத்தத்திற்கு வேலையே கிடையாது, யுத்தத்திற்கு அங்கு வேலையே கிடையாது. இன்றைக்கு கர்த்தர் கேட்கிறார், எத்தனை வருஷமா நீங்க போராட்டத்தில் இருக்கிறீங்க, எத்தனை வருஷமா நீங்க ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, எத்தனை வருஷமா கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா என்று தேவ சமூகத்துல ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. எத்தனை வருஷம் சத்ருவானவன் உங்களை அசைச்சுக்கிட்டே இருக்கான், எத்தனை வருஷம் சத்ருவானவன் உங்களை எப்படியாவது ஜெயிக்கணும் என்று போராடிக்கிட்டு இருக்கிறான். கர்த்தர் சொல்லுகிறார், இன்னையிலிருந்து நீங்க துதிக்க ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையில நான் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள், தேவன் என்னால் செய்யப்பட்ட மகத்துவங்களை வைத்து துதிங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க இந்நாள் முதற்கொண்டு அப்படி செய்யும் பொழுது சத்துருக்கள் ஓடி போகிறது உங்கள் கண்ணால் காண முடியும். இதனால்தான் தாவீதை சவுலால் மேற்கொள்ள முடியல, தாவீதை கோலியாத்தால் மேற்கொள்ள முடியல, தாவீதை பெலிஸ்தியர்களால் மேற்கொள்ள முடியல. அவனுடைய யுத்தத்தினால் அல்ல, அவனுடைய யுத்த ஞானத்தினால் அல்ல, அவனுடைய புயத்தினால் அல்ல, தேவனை துதிக்கிற துதியினால் நடந்தது. இன்றைக்கு தேவ சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மை துதிக்க ஆரம்பிப்பேன், நான் உம்மை துதிக்க ஆரம்பிப்பேன். நான் ஒவ்வொரு நாளும் நான் உம்மை துதிப்பேன். என் வாழ்க்கையில செய்ததை வைத்து நான் துதித்து நான் செயல்படுவேன் ஆண்டவர் என்று சொல்லுங்க. கர்த்தருடைய மகத்துவங்களை, தேவன் கிரியைகள், மகத்துவத்தின் கிரியைகளை உங்கள் வாழ்க்கையில செய்வார். அதை கேட்கிற சத்ருவானவன், உங்கள் துதியை கேட்கிற சத்ருவான் பயந்து மோசமோனோம் என்று கலங்கி அவன் அழுது புலம்பி ஓடுகிறவனாய் காணப்படுவான். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை உங்கள் ஜீவியத்திலே செய்வாராக. இரண்டாவதாக, இந்த மகத்துவத்தின் தேவன் எப்படி வெளிப்படுகிறாராம்? முதலாவது, அவர் கிரியைகளின் மகத்துவம் உள்ளவராய் காணப்படுகிறார். இரண்டாவது, அவர் எப்படி நமக்கு இந்த மாதத்திலே காணப்படுகிறார்? தானியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது, தானியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த வார்த்தை எப்படியா சொல்லுகிறது? அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமாய் இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாய் நிற்கும். அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாய் நிற்கும். இங்க இரண்டாவதாக கர்த்தர் எப்படிப்பட்ட மகத்துவம் உள்ளவராய் வெளிப்படுகிறார்? அடையாளங்களில் மகத்துவம் உள்ளவராய் வெளிப்படுகிறார்.
முதலாவது கிரியைகளில் மகத்துவம் உள்ளவராய் காணப்பட்ட தேவன் இப்பொழுது அடையாளங்களில் மகத்துவம் உள்ளவராய் காணப்படுகிறார். அடையாளங்கள் என்றால் என்ன அர்த்தம்? எசேக்கியேலின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுது. எசேக்கியேலின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 22வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகிலும் நான் என் கையை திருப்பி நான் இவர்களை புறப்பட பண்ணினதை கண்ட புறஜாதிகள் கண்களுக்கு முன்பாக என் எசேக்கியேலின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 20வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. என் ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக்குங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் அறியும்படி அவைகள் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும். அடையாளம் என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தர் கொடுக்கிற மாற்றம் அல்ல, கர்த்தரால் அங்கு செய்யப்படுகிற வித்தியாசமான காரியம் அல்ல. அடையாளம் என்றால் என்ன அர்த்தம்? தேவன் நம்முடையவர் என்பதை நாம் அறிந்து கொள்ளுவது. எதற்காக கர்த்தர் அடையாளத்தை கொடுக்கிறார் அல்லது எதற்காக நம்முடைய வாழ்க்கையில அடையாளங்கள் கொடுக்கப்படுகிறது? தேவன் நம்முடையவர், நம்மளோடு இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளுவதற்காக. எசேக்கியாவின் வாழ்க்கையில ஒரு அடையாளம் வந்தது. அவன் சொல்லுகிறான், எசேக்கியாவின் வாழ்க்கையில ஏசாயாவின் புஸ்தகத்துல 38வது அதிகாரத்துல நாம் வாசிக்கும் பொழுது அங்கு சொல்லப்படுகிறது, தீர்க்கதரிசி சொல்றான், ஏசாயா சொல்றான், இதுவே கர்த்தரினால் கொடுக்கப்படுகிற அடையாளம். என்ன? அந்த பாகை பின்பாக போகும். அதே போல அந்த பாகை பின்பாக போவது அவனுடைய ஜீவியம் நாட்கள் கூட்டப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். எதற்காக எசேக்கியாவுக்கு அந்த அடையாளம் கொடுக்கப்பட்டுச்சு? கர்த்தருடைய வார்த்தை அங்கு நிறைவேறுகிறது என்பதற்காக. கர்த்தர் அவனுடைய வியாதியிலே அவனோடு இருக்கிறார் என்பதற்காக, அவனை விடுதலையாக்குகிறார் என்பதற்காக, அந்த சர்வ வல்லமையில தேவன் அவனோடு இருக்கிறார் என்பதற்காகத்தான் அந்த அடையாளம் கொடுக்கப்பட்டது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எதற்காக அடையாளம் கொடுக்கிறார்? நம்முடைய விசுவாசத்தை அதிகரிக்கும்படியாய், தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை அதிகரிக்கும்படியாய், நம்மளோடு கர்த்தர் இருக்கிறார் என்கிற விசுவாசம், கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார் என்கிற அந்த ஒரு நம்பிக்கையை தேவன் அதிகரிக்கும்படியாகத்தான் அவர் அடையாளத்தை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா கிதியோனுடைய ஜீவியத்தை நீங்க பார்க்கலாம். அவன் யுத்தத்துக்கு போறதுக்கு முன்பாகவே 3 அடையாளத்தை கேட்டான். அவனுடைய பட்டயம், கர்த்தருடைய பட்டயம் அவன் பட்டயமாய் மாறுவதற்கு முன்பாகவே 3 அடையாளத்தை கேட்கிறான். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 18வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கிதியோனுடைய வாழ்க்கையிலே 6வது அதிகாரத்திலே நீங்க பார்க்கும்போது, நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்திலே 18வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த வார்த்தையை சொல்லுகிறது, நான் உம்மிடத்திற்கு என் காணிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் அளவும் இவ்விடம் விட்டு போகாதிருப்பீராக என்றான். அதற்கு அவர், நீ திரும்பி வரும் மட்டும் நான் இருப்பேன் என்றான். அதுக்கு மேல வசனம் சொல்லுது, உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு தயை கிடைத்தால் என்னோடே பேசுகிறவர் தேவரீர் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். அவன் முதலாவது ஒரு அடையாளத்தை கேட்கிறான். என்ன அடையாளம்? நான் உங்ககிட்ட காணிக்கை வைக்கும் அளவு நீங்க இந்த இடத்தை விட்டு போக கூடாது என்று சொல்லுகிறான். 2வதாக என்ன அடையாளத்தை கேட்கிறான்? அதே நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6வது அதிகாரம் 37வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த வார்த்தை சொல்லுகிறது, இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை களத்திலே போடுவேன், பனி தோலின் மேல் மாத்திரம் பெய்து பூமியெல்லாம் காய்ந்திருந்தால் அப்பொழுது தேவரீர் சொன்னபடி இஸ்ரவேலின் கையில் ரட்சிப்பீர் என்று அதனாலே அறிவேன் என்றார். 2வது ஒரு அடையாளத்தை கேட்கிறான். என்ன அடையாளத்தை கேட்கிறான்? அவன் ஒரு மயிருள்ள தோல், முடியுள்ள தோலை அந்த களத்துல வைப்பானாம். அந்த பனி, காலையில விழுகிற பனி அந்த தோல்ல மாத்திரம் விழணும், பூமியில எங்கேயுமே விழுந்திருக்க கூடாது, அது எனக்கு அடையாளமா இருக்கும் என்று அவன் சொல்லுகிறான். 3வது என்ன அடையாளம் கேட்கிறான்? அதுக்கு வசனம் சொல்லுது, 39 சொல்லுகிறது, தோல் காய்ந்திருக்கணும். அந்த தோலை தவிர மற்ற எல்லா இடத்துலயும் பனி பெஞ்சிருக்கணும், அந்த தோல்ல மாத்திரம் பனி இருக்கக்கூடாது என்று ஒரு அடையாளத்தை கேட்க. இதெல்லாம் எதற்கு கேட்கிறான்? அந்த அடையாளம் கேட்டு அந்த வசனத்தை கடைசி வார்த்தை சொல்லுவான் பாருங்க. அது ஒவ்வொரு அடையாளம் கேட்கும் போது கடைசியில சொல்லுவான், தேவரீர் சொன்னபடி இஸ்ரவேலின் கையில் ரட்சிப்பதற்கும், தேவனீர் என்னோடு பேசினீர் என்பதற்கும், தேவரீர் என்னை கொண்டு பலத்த காரியத்தை செய்ய போகிறீர் என்பதற்கும் எனக்கு இப்படி செய்யும் என்று சொல்லுவான்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? எதற்காக இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது? கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்பதை அவன் அறிந்து கொள்ளுவதற்காக, அவனோடு இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்காக அவன் அடையாளத்தை கேட்டான். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவர் அடையாளங்களில் மகத்துவம் உள்ளவராய் இருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் உங்களோடு அடையாளம் உள்ளவராய் காணப்பட போகிறார். அவர் உங்களோடு அடையாளம் உள்ளவராய் காணப்பட போகிறார். அவர் உங்களோடு இருக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ள போகிறீர்கள். ஒவ்வொரு நாள் உங்க வாழ்க்கையில அவர் உங்களோடு இருக்கிறதை அறிந்து கொள்ள போறீங்க. ஒவ்வொரு நாள் அவர் உங்க வீட்டுல உலாவி கொண்டு இருக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ள போறீங்க. நீங்க ஒவ்வொரு முறை ஜெபத்திற்கு போகும்போதெல்லாம் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்கிற நிச்சயத்தோடு நீங்கள் சொல்ல போங்க. ஏனென்றால் அவர் உங்களோடு உலாவுகிறதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். அவர் உங்களோடு இருக்கிறார் என்பதுதான் இந்த அடையாளத்தை காட்டுகிறது. அப்ப அடையாளம் என்பது தேவன் நம்மளோடு இருக்கிறார் என்பதற்கு கொடுக்கப்படுகிற ஒரு காரியம் தான் அடையாளமாய் இருக்கிறது. இந்த அடையாளம் எப்படிப்பட்ட அடையாளமாய் தேவன் அடையாளங்கள் மகத்துவராய் தேவன் வெளிப்பட்டால் அவர் எப்படிப்பட்டவராய் காணப்படுகிறார் அல்லது எப்படிப்பட்ட அடையாளத்தை செய்கிறாராம்? உபாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் செய்த பெரிய சோதனைகளையும் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்ணார கண்டீர்களே. தேவன் அடையாளங்கள் மகத்துவம் உள்ளவராய் வெளிப்படுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? நம்முடைய கண்கள் கர்த்தருடைய பெரிய அடையாளங்களை காணப்போகிறது. கர்த்தருடைய பெரிய அடையாளங்களை தேவன் காண செய்ய போகிறார். நமக்கு எப்பெல்லாம் சோர்வு வருகிறதோ, எப்பெல்லாம் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார் என்கிற எண்ணம் வருகிறதோ, எப்பெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு சோர்வு வருகிறதோ, நம்பிக்கைகள் தளர்ந்து போகிறதோ, விசுவாசங்கள் குறைந்து போகிறதோ, அப்பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார் என்பதற்கு தேவன் ஒரு அடையாளத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். அது உங்கள் கண்ணார நீங்க காண போறீங்க. இதுவரைக்கும் மற்றவங்க வாழ்க்கையில நடந்த அற்புதத்தை அடையாளத்தை கேட்டுதான் நீங்க விசுவாசிச்சீங்க. அவங்களுடைய சாட்சியை கேட்டுதான் நீங்க சொன்னீங்க கர்த்தர் உண்மையே இருக்கிறாருப்பான்னு சொன்னீங்க. ஆனா இனிமே என்ன நடக்க போகுது? கர்த்தர் பெரிய அடையாளங்களை உங்க வாழ்க்கையில கொடுக்க போகிறார். கர்த்தர் உங்கள் பெரிய அடையாளங்களை கொடுத்து உங்க கண்களாலேயே அதை காண போகிறீர்கள். தேவனுடைய பெரிய அடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அது காணப்பட போகிறது. இங்க தேவனுடைய பெரிய அடையாளங்கள் சொல்லியிருக்கல்லவா, அப்படி அந்த அடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டா அது நம்முடைய கண்ணார நாம் காணும் பொழுது அங்க என்ன நடக்குதா? வசனம் சொல்லுது, 1 சாமுவேலின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த வார்த்தை சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்கதரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். அடுத்த வார்த்தை சொல்றாங்க, இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய்து. எந்த அடையாளம்? எப்படிப்பட்ட அடையாளத்தை கர்த்தர் நம்மளை காண செய்கிறார்? எப்படிப்பட்ட அடையாளத்தை கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிறார்? நம்மளை வேறு மனுஷர்களாய் மாற்றுகிற அடையாளம். பெரிய அடையாளம் என்பது என்ன? கர்த்தர் நம்மளை வேறு மனுஷனாய் மாற்றுகிறது. மரித்தவன் எழுந்திருக்கிறது பெரிய அடையாளம் கிடையாது. வியாதியஸ்தன் சுகமாகிறது பெரிய அடையாளம் கிடையாது. முதல் பெரிய அடையாளம் என்ன? நம்மளை தேவன் வேறு மனுஷனாய் மாற்றுகிறார். அதுக்கப்புறம் தான் இதெல்லாமே வருது. நம்மளை கர்த்தர் வேறு மனுஷனாய் மாற்றுகிறார். அப்ப தேவன் சொல்லுகிறார், இன்றைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில அடையாளங்கள் மகத்துவம் உள்ளவராய் காணப்படுகிறார். என்ன அர்த்தம்? அவர் உங்களை வேறு மனுஷனாய் கர்த்தர் மாற்றுகிறார். உங்களை வேறு மனுஷனாய் கர்த்தர் மாற்றுகிறார். அங்க சவுலினுடைய வாழ்க்கையில நடந்துச்சு. அவன் கழுதையை தேடி வருகிறவனாக இருந்தான். கர்த்தர் ஒரு அடையாளத்தை கொடுத்தார். என்ன அடையாளத்தை கொடுத்தார்? நீ போவப்பா, உன் மீது பரிசுத்த ஆவியானவர் வருவார், நீ வேறு மனுஷன் ஆவாய். இந்த அடையாளங்கள் நிறைவேறும் பொழுது அப்ப அவன் வேறு மனுஷனாய் மாறுகிறது. தேவனால் கொடுக்கப்பட்ட அடையாளம். அப்ப வேறு மனுஷனாய் மாறுறோம்னா எப்படி வேறு மனுஷனாய் மாறுகிறோம்? எதனால நாம் வேறு மனுஷனாய் மாறுகிறோம்? வசனம் சொல்லுது, அதே 1 சாமுவேல் 10 அதே வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நாம் எதனாலே அல்லது எப்படி நாம் வேறு மனுஷர்களாய் நாம் மாற்றப்படுகிறோம்? பரிசுத்த ஆவி நம் மீது இறங்குகிற போது, பரிசுத்த ஆவியானவரின் நிமித்தமாய் நாம் வேறு மனுஷர்களாய் நாம் மாற்றப்படுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது நாம் வேறு மனுஷர்களாய் மாறுகிறோம். அதுவே நம்மளுக்கு அடையாளமாய் மாறுகிறது. அப்படி பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாரு, நம்மளை வேறு மனுஷனாய் மாற்ற ஆரம்பித்துட்டார். அப்ப நம்மளுக்குள்ள என்ன நடக்கிறது? என்ன மாற்றம் வருகிறது? வசனம் சொல்லுகிறது, எசேக்கியேலின் புஸ்தகம்
36வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கும். எசேக்கியேலின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கும். அந்த வார்த்தை எப்படியா சொல்லுகிறது? உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலே இருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும்போது அங்க என்ன நடக்குது? நம்முடைய கல்லான இருதயம் சதையான இருதயமாய் மாறி போகிறது. நம்முடைய கல்லான இருதயம் சதையான இருதயமாய் மாறி போகுது. நம்ம யோசிக்கலாம், இன்னைக்கு எனக்கு நல்ல சதையான இருதயம் தானே இருக்கு, நான் நல்ல சதையான இருதயம் உடையவன் தானே காணப்படுறேன், நான் ஒருத்தவங்களை பார்த்தா இறக்கப்படுறேனே, ஒருத்தவங்களை பார்த்தா நான் துக்கப்படுறேனே, ஒருத்தவங்க ஏதாவது பாடுபடும் போது பார்த்தா நான் வருத்தப்படுறேனே, என்னால முடிஞ்ச அளவு நான் உதவி செய்ய பாக்குறேனே, நான் என்னால முடிஞ்ச அளவு நான் ஸ்தோத்திரிக்கிறேன், எனக்கு சதையான இருதயம் இருக்கே என்று நாம் யோசிக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிற சதையான இருதயம் என்பது எது? அது எதை காட்டுகிறது? அந்த வசனம் சொல்லுகிறது. எசேக்கியேலின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் போது, எசேக்கியேல் புஸ்தகம் 11:19 வாசிக்கும் போது அந்த வார்த்தையை சொல்லுகிறது, அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியமங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். அது என்ன இருதயம்? அந்த சதையான இருதயம் அதுதான் ஏக இருதயம். ஏக இருதயம், தேவனோடு ஒன்றுபட்ட இருதயம், தேவனோடு ஒன்றுபட்ட இருதயம், அவர் யோசிக்கிறத நாம் செய்கிற இருதயம், அவர் விருப்பப்படுகிறதை நாம் செய்கிற இருதயம், நம்முடைய வாழ்க்கையை குறித்து அவர் என்ன யோசிக்கிறார் என்பதை நம்முடைய இருதயம் உணர்ந்து கொள்ளும். இதுதான் ஏக இருதயம். அவருடைய இருதயமும் நம்முடைய இருதயமும் ஒன்றாய் காணப்படுகிறது. அவருடைய இருதயமும் நம்முடைய இருதயம் ஏக இருதயமாய் ஒரே இருதயமாய் காணப்படுகிறதை காட்டுகிறது. அப்ப தேவன் என்ன செய்கிறார்? பெரிய அடையாளத்தை கொடுத்து நம்மளை வேறு மனுஷர்களாய் மாற்றுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் முதலாவது நம்மளுக்கு ஒரு ஏக இருதயத்தை கொடுக்கிறார். அவர் விருப்பப்படுகிறதை எப்படி குமாரனானவன் பிதாவானவருடைய சித்தத்தை அப்படியே செய்தாரோ அதே போல் நாமும் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். தேவனுக்கு உகந்த காரியத்தை செய்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். அப்ப தேவன் இன்றைக்கு நம்மளை வேறு மனுஷர்களாய் மாற்றுகிறார் என்றால் அவர் நம்மளுக்கு ஏக இருதயத்தை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அவர் நமக்கு ஏக இருதயத்தை கொடுத்து அவருடைய சித்தத்தை செய்கிறவராய் நம்மளை மாற்றுகிறார். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் நம்முடைய இருதயம் இன்னைக்கு எப்படி இருக்கு? நாம தேவனுக்கு உகந்த இருதயத்தோடு இருக்கிறோமா? நம்முடைய இருதயமும் தேவனுடைய இருதயம் ஒன்றாய் இருக்கிறதா? எப்படி பிள்ளையினுடைய இருதயம் தகப்பனுடைய இருதயத்தோடு ஒன்றாய் இருக்க விருப்பப்படுகிறோமோ அதே போல கர்த்தர் அவருடைய இருதயமும் நம்முடைய இருதயமும் இன்னைக்கு ஒன்னா இருக்கணும்னு விருப்பப்படுறார். அப்படி அவருடைய இருதயமும் நம்முடைய இருதயமும் இன்னைக்கு ஒன்னா இருந்துச்சுன்னா நாம் வழி தப்பி போக மாட்டோம். நாம் நம்முடைய காரியங்களிலே தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை நாம் வாழ மாட்டோம். தேவனுக்கு உகந்த காரியங்களை மாத்திரம் செய்கிறவர்களாய் இருப்போம். அவருடைய இருதயத்தை நொறுக்குகிறவர்களாய் நாம் காணப்பட மாட்டோம். யோசித்து பாருங்க, ஒரு பிள்ளை ஒரு தகப்பன் சொல்றாரு, நீ சிகரெட் குடிக்க கூடாதுப்பா, நீ இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வாழணும்னு சொல்றாரு. உடனே அந்த பிள்ளை வளருது. பிள்ளை வளர்ந்த உடனே அந்த தகப்பன் சொன்னதெல்லாம் கீழ்ப்படியல. இவனுடைய இந்த பிள்ளையினுடைய இருதயம் வேற எங்கேயோ போகுது. அவனுடைய இருதயம் மது காரியத்துக்கும் போதை வசத்துக்கும் போகிறது. உடனே என்ன நடக்குது? அவன் சிகரெட் குடிக்க ஆரம்பிக்கிறான். உடனே என்ன நடக்கும்? தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் அங்க சண்டை வர ஆரம்பிக்கும், வாக்குவாதம் வரும். உடனே தகப்பன் என்ன சொல்லுவார்? நீ என்னுடைய பிள்ளையே கிடையாது, வீட்டை விட்டு வெளியில போ. உடனே என்ன தகப்பன் சொல்லுவார்? நீ என்னுடைய பிள்ளையே கிடையாது, எனக்கும் உனக்கும் சம்பந்தமே கிடையாதுன்னு சொல்லி அவனை துரத்துகிறவராயும் அவனை அப்படியே ரிஜெக்ட் பண்ணுகிறவனாயும் காணப்படுவான். ஆனா நம்முடைய தேவன் எப்படி காணப்படுறார் பாருங்க. எத்தனை முறை நாம பாவம் செய்தாலும், எத்தனை முறை நம்முடைய அவருடைய இருதயத்தை நாம் நொறுக்கினாலும் தேவன் நம்மளுக்கு இறங்குகிறவராய் காணப்படுறார். நம்ம நினைக்கிறோம் பாவம் செய்யும் பொழுது கர்த்தர் அதை வெறுக்கிறார் என்று நினைக்கிறோம்.
உண்மைதான். நாம் பாவம் செய்யும் போது கர்த்தருக்கு பிரியமில்லாததை செய்கிறோம், அவர் நம்மளை தள்ளுகிறார் என்று நினைக்கிறோம். ஆனா உண்மையில அங்க என்ன நடக்குது தெரியுமா? நாம பாவம் செய்யும் பொழுது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் போது கர்த்தருடைய இருதயம் அங்கு நொறுக்கப்படுகிறது. அவருடைய இருதயம் நொறுக்கப்படுகிறது. அதை எப்படி நாம் உணர்கிறது? யோசித்து பாருங்க, இப்படி சிந்திச்சு பாருங்க. உங்க பிள்ளைகள் உங்களுடைய சத்தத்தை கேட்கலன்னா நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. உங்க பிள்ளைங்க உங்க சத்தத்தை கேட்காம நடந்த எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. உங்க பிள்ளைகள் தவறான காரியத்துக்கு போகும்போது நீங்க சொல்றதை கீழ்ப்படியாம எதிர்த்து பேசினா எவ்வளவு கவலைப்படுறீங்க. அதே போலதான் நாம் தேவனுக்கு விரோதமாய் செய்யும் பொழுதெல்லாம் தேவனுடைய இருதயம் கலங்குகிறது, தேவனுடைய இருதயம் நொறுக்கப்படுகிறது. அவருடைய இருதயமும் நம்முடைய இருதயம் தேவன் ஏகமாய் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் நம்மளுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். அந்த அடையாளம் நம்மளை வேறு மனுஷனாய் மாற்றுகிற அடையாளம். அது என்ன நடக்குது? இனிமேல் நாம் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் தேவன் நம்மளை மாற்ற போகிறார். இனிமேல் நாம் தேவனுடைய காரியங்களை நடப்பிக்கிறவர்களாய் மாறப்போகிறோம். அவருக்கு உகந்த காரியங்களை செய்கிறவர்களாய் நாம் காணப்பட போகிறோம். கர்த்தருக்கு சித்தமானதையே நாம் செய்து அவரை மகிழச் செய்கிறவர்களாய் காணப்பட போகிறோம். இன்றைக்கு தேவ சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய இருதயம் உம்முடைய இருதயமாய் மாறட்டும். ஏக இருதயத்தோடு நான் காணப்படணும் கர்த்தாவே, ஏக இருதயத்தோடு நான் காணப்படணும். இப்ப நம்மளுக்கு ஒரு கேள்வி வரலாம், நான் அவருடைய இருதயம் என்னுடைய இருதயம் ஒன்னாயிருச்சுப்பா. ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்றார், ஆனா அது எனக்கு பெரிய போராட்டமா இருக்கு, அதை என்னால செய்ய முடியாது என்று நான் நினைக்கிறேன். நான் என்ன செய்யணும்? அவருடைய இருதயத்தை நான் நொறுக்க கூடாதுன்னு விருப்பப்படுறேன், அதே நேரத்தில் இந்த காரியத்தை என்னால செய்ய முடியாது என்று நான் நினைக்கிறேன். அப்ப நான் என்ன செய்யணும் என்று நாம் யோசித்தோம் என்றால் வசனம் கற்றுக் கொடுக்குது. முதலாவது இயேசு ஜெபித்தது போல ஜெபிக்கிறோம். பிதாவே என் பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கும், ஆனால் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள். முதலாவது நம்மளால அதை செய்ய முடியலையா? அந்த பாதை நம்மளுக்கு கடினமா இருக்கா? தேவன் சொன்னது நம்மளுக்கு மிகவும் கடினமா இருக்கா? தேவ சமூகத்துல சொல்லணும், ஆண்டவரே என் சித்தம் அல்ல உங்க சித்தத்தின்படி நடத்துங்க, என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. தேவ சமூகத்துல வந்து சொல்லி பாருங்க. அப்ப கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புவார், தேவன் உங்களை பலப்படுத்துவார். எப்படி கிறிஸ்துவானவர் மிகுந்த மரணத்துக்கு ஏதுவான வியாகுலத்தோடு இருக்கும் பொழுது அவர் ஜெபிக்கும் போது தேவன் ஒரு தூதனை அனுப்பி அவரை பலப்படுத்தினாரோ, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு தூதனை அனுப்புவார், உங்களை பலப்படுத்துவார். நீங்கள் கர்த்தருடைய இருதயத்தை நொறுக்கவும் மாட்டீர்கள். உங்கள் இருதயமும் கர்த்தருடைய இருதயம் ஏக இருதயமாய் காணப்படும். இன்றைக்கு யோசித்து பாருங்க, நம்முடைய இருதயம் ஏக இருதயமாய் இருக்கா? நம்ம அநேகம் நினைக்கிறோம் நம்முடைய மனைவியோட இருதயம் என்னோடைய இருதயத்தோடு ஒன்னா இருக்கணும். மனைவிகள் என்ன நினைக்கிறாங்க? கணவனுடைய இருதயம் ஏன் இருதயம் ஒன்னா இருக்கணும். பெற்றோர் என்ன நினைக்கிறாங்க? பிள்ளைகளுடைய இருதயம் ஏன் இருதயம் ஒன்னா இருக்கணும். பிள்ளைகள் நான் நினைக்கிறதெல்லாம் தகப்பன் எனக்கு செஞ்சு கொடுக்கணும், பெற்றோர் எனக்கு செஞ்சு கொடுக்கணும், ஏன் இருதயம் அவங்க இருதயம் ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா கர்த்தர்னு இப்படியெல்லாம் நம்ம நினைக்கிறோம் அல்லவா? அப்படிதான கர்த்தரும் நம்மளை குறித்து நினைப்பார். கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையை குறித்து அப்படித்தானே நினைப்பார். நம்ம ஒவ்வொரு முறை தேவன் சமூகத்துல போகும்போது தேவன் எதிர்பார்க்கிறார், என்னுடைய இருதயம் அவர்கள் இருதயம் ஒன்னா இருக்கணும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நம்மளை ரட்சித்ததற்கான காரணமே அதுதான். அவரை துதிப்பதற்காக நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாய் மாற்ற ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய பிள்ளைகள் என்பது அவருடைய இருதயமும் நம்முடைய இருதயம் ஒன்றா இருக்கட்டும். ஆனா ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுட்டு நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லிக்கொண்டு நாம் வேறு வழியிலே பிரயாணிக்கிறவர்களாய் யோனாவை போல நாம் காணப்படுகிறோம், கேயாசை போல நாம் காணப்படுகிறோம். இன்றைக்கு தேவன் பக்கம் திரும்புங்க, தேவன் சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை வேறு மனுஷனுடைய இருதயமாய் மாற்றுங்க. இதனாலதான் சாமுவேல் சொன்னா சவுல்ட்ட, உன்னை தேவன் வேறு மனுஷனாய் மாற்றுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ இனிமே கர்த்தருடைய சித்தத்தை செய்ய போறப்பா. நீ உன் தகப்பன் சித்தத்தை அல்ல, உன்னுடைய சித்தத்தை அல்ல, உன் பிதாவின் சித்தத்தை, உன் ஆண்டவனின் சித்தத்தை நீ செய்ய போற. நீ வேறு மனுஷனாய் மாறுறன்னா உன் இருதயமும் கர்த்தருடைய இருதயம் ஏக இருதயமாய் மாறுது. இதனாலதான் அவன் தேவ சித்தத்தை செய்யலன்னு உடனே அவன் ராஜ்யபாரம் அவனை விட்டு விடுபட்டு போனது. அவனுடைய ராஜ்யபாரத்தை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். இன்றைக்கு கர்த்தர் கேட்கிறா, உங்க இருதயம் என்னுடைய இருதயத்தோடு இணைக்கப்படுமா? நீங்க ஏக இருதயத்தோடு இருக்க காணப்பட நீங்க உத்தரவு கொடுக்கிறீங்களா? நீங்க அதை ஏற்றுக்கொள்ள அங்கீகரிக்கிறீர்களா? நீங்கள் வேறு மனிதர்களாய் மாற ஒப்பு கொடுக்கிறீர்களா என்று கர்த்தர் கேட்கிறார். இரண்டாவதாக வேறு மனிதர்களாய் மாறுகிற என்ன அர்த்தம்? குறிப்பை மாத்திரம் சொல்றேன். யோவான் புஸ்தகம் 14வது அதிகாரம் 26வது சொல்லுது, அவராலே போதிக்கப்பட்டு நினைவு கூறுவார்.
அவராலே போதிக்கப்படுவோம், அவர் கற்றுக் கொடுத்ததை நாம் நினைவூட்டப்படுவோம். எப்ப பரிசுத்தாவினர் நம்மளுக்கு வரும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், முதலாவது உங்களை வேறு மனுஷனா மாற்றி ஏக இறுதியும் உள்ளவர்களாய் மாற்றுகிறார். இரண்டாவது அவருடைய பாதையில நீ நடக்கும்படி கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு போதிக்க போகிறார். அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு நாளும் நினைப்பூட்ட போகிறார். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உங்களை ஆவியினால் நிரப்பி ஏக இருதயம் உள்ளவர்களாய் மாற்றி அவரால் நீங்கள் போதிக்கப்பட போகிறீர்கள். இது எந்த சமயத்துல இந்த போதனை நம்மளுக்கு கொடுக்கப்படுகிறது? ரோமர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. ரோமர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம பலவீனப்படும் பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மளுக்கு போதிக்க போகிறார். நம்ம பலவீனப்படும் பொழுதுதான் கர்த்தர் நம்மளுக்கு நினைப்பூட்டி நம்மளை பலப்படுத்த போகிறார். அவர் நம்மளோடு கூட நடக்கிறவராய் காணப்பட போகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நாம் பலவீனப்படும் பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் நம்மளை போதிக்கிறவராய், அதுதான் வேறு மனிதனாய் மாற்றுகிறது. இதனால் நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கிறது? அப்போஸ்தலர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 30வது வசனம் சொல்லுகிறபடி நம்ம கரத்தை நீட்டி ஜெபிக்கும் பொழுது பிணிகாலிகள் சுகமாக போகிறார்கள். நாம் வசனத்தை முழு தைரியமாய் பிரசங்கிப்போம். நாம் அற்புதங்களை செய்கிறவர்களாய் நாம் மாறுவோம். கர்த்தருடைய புதிய காரியத்தை செய்து அவருடைய வசனத்தை நாம் தைரியமாய் பிரசங்கிக்கிறவர்களாய் மாறுவோம். இதனாலதான் வசனம் ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கு. உபாகமத்தின் புஸ்தகம் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போமாக. உபாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 46வது வசனம் சொல்லுகிறது, உன்னிலும் உன் சந்ததியிலும் என்றைக்கும் அடையாளங்களாகவும் அற்புதமாகவும் இருக்கும். கர்த்தர் நம்மளை அடையாளங்களாய் மாற்றி வேறு மனுஷர்களாய் மாற்றி அவர் நம்மளை ஏக சிந்தனை உள்ளவர்களாய் மாற்றி நம்மளுடைய பலவீனங்களை அவர் நம்மளுக்கு உதவி செய்கிறவராய் காணப்படுறார். அதனால் என்ன நடக்குது? நாம் கர்த்தருக்காய் அற்புதம் செய்கிறவர்களாய் நாம் மாறுகிறோம். இன்றைக்கு கர்த்தர் இந்த வசனத்தை உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். உங்க பிள்ளைகளுடைய சிந்தனை வேறு இடத்துல இருக்கா? அவர்கள் இன்னும் ரட்சிக்கப்படலையா? உங்கள் கணவர் இன்னும் ரட்சிக்கப்படலையா? ஏன் நீங்களே உங்களை கர்த்தருக்கு முன்பாய் நீங்க தேவ சமூகத்துல இன்னும் அவருடைய இருதயம் உள்ளவர்களாய் நீங்க மாறலையா? உங்க சுய சிந்தனையில் ஓடுகிறீர்களா? கர்த்தர் இன்றைக்கு அற்புத அடையாளங்களை செய்யும்படியாய் முதலாவது உங்களை பெரிய அடையாளங்களை செய்கிறார். உங்களை வேறு மனிதர்களாய் மாற்றுகிறார். ஆவியிலே உங்களை நிரப்புகிறார். அவர் உங்களுக்கு போதிக்க போகிறார். அவர் உங்களை போதிக்க போகிறார். அதனால் நீங்கள் அற்புதங்கள் செய்கிறவர்களாய் மாறப்போகிறீர்கள். இப்பொழுது எல்லாரும் கண்களை மூடுவோம். தேவ சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு மகத்துவமானவராய் எனக்கு வெளிப்படுங்கன்னு சொல்லுங்க. மகத்துவமானவராய் எனக்கு வெளிப்படுங்கன்னு சொல்லுங்க. முதலாவதாக கிரியைகளில் மகத்துவம் உள்ளவராய் கர்த்தர் நம்மளுக்கு வெளிப்படுகிறார். கிரியைகளில் மகத்துவம் உள்ளவராய் நம்மளுக்கு வெளிப்படுகிறார். அதனால் நாம் அவரை துதிக்க போகிறோம். இப்ப சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு கிரியைகள் மகத்துவம் உள்ளவராய் வெளிப்படுங்கன்னு சொல்லுங்க. என் சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்கும்படியாய் செய்யுங்கன்னு சொல்லுங்க. தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க. அன்பின் பரலோக பிதாவே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதனால் தேவனுடைய கிருபை எங்களோடு கூட நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே மகத்துவம் உள்ள தேவன் என்று எங்களுக்கு காண்பித்து, ஆண்டவரே அதில் கிரியைகளில் மகத்துவம் உள்ளவர் என்பதை காண்பித்த நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்நாள் முதற்கொண்டு ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நடந்த எல்லா நன்மைகளை வைத்து உங்களை துதிப்பார்களாக. இதனால் இவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துரும் கலங்கி ஓடுவார்களாக. இவர்கள் ஜெயம் பெற்றவர்களாய் அசைக்க முடியாதவர்களாய் இவர்கள் காணப்படட்டும் கர்த்தாவே. குறிப்பாய் ஆண்டவரே இன்றைக்கு நீர் சொன்னபடி உடைய பிள்ளைகளை நீர் வேறு மனுஷனாய் நீ மாற்றிருக்கிறக்காய் ஸ்தோத்திரம். இந்நாள் முதற்கொண்டு பிள்ளைகள் இந்த இருதயம் ஆண்டவரே உம்முடைய இருதயத்தோடு ஏக இருதயமாய் காணப்படுவதாக. அதன் நிமித்தமாய் இவர்கள் அற்புதம் செய்கிறவர்களாய், இவர்கள் பலவீனத்திலே நீர் போதிக்கிறவராய், இவர்கள் அடையாளங்கள் செய்கிறவர்களாய் காணப்படட்டும் கர்த்தாவே. ரோமர் புஸ்தகம் 28 உபாகம் 28:46 நீ சொன்னபடி உம்முடைய பிள்ளைகளையும் உம்முடைய பிள்ளைகளின் சந்ததியையும் அற்புதமாகவும் அடையாளமாய் நீர் வைக்கிறக்காய் ஸ்தோத்திரம். அது உமக்கு அடையாளமும் அற்புதமாய் நீ வைக்கிறக்காய் ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கனமையும் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.